இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது என்னென்ன பார்த்துருக்கோம், சர்வர் ரிலேட்டட் திங்ஸ் பார்த்துருக்கோம். ஐஏஎம் அதுக்காக பார்த்தோம்னா செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸ் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஒரு சர்வரில் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ரெண்டுமே தனித்தனி சர்வீசஸ். ஓகேங்களா, லோட் பேலன்சர்ன்றது அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி வேற, ஆட்டோ ஸ்கேலிங்கிறது அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி வேற. ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை லோட் பேலன்சர்? எனி ஐடியா? நேமிங் சும்மா அப்படியே நீங்க இன்டெப்தா ஏடபிள்யூஎஸ்ல லோட் பேலன்சர்னா ஜஸ்ட் நம்ம இங்கிலீஷ் வேர்ட்லயே சொல்லலாம். ஓகேங்களா, அது என்ன மீனிங்கா இருக்கா? மேபி ஏதோ ஒரு லோட வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண போகுது. ஓகேங்களா, அதுதான் அதோடைய ஜாபா இருக்கு. ஓகேங்களா, லோட் பேலன்சர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் லெவல்ல மற்ற ஃபீல்ட்ல இருந்ததுன்னா அது அங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நாம ஒர்க் பண்ண போறது ஒரு கிளவுட். ஓகேங்களா, ஒரு சர்வருக்கு ஒர்க் பண்ண போறோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லோட் பேலன்ஸ்ன்ற கான்செப்ட் எதுக்காக யூஸ் ஆகுது? அந்த சர்வருடைய லோட பேலன்ஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது தான் லோட் பேலன்ஸ். ஓகேங்களா, ஆட்டோ ஸ்கேலிங். ஸ்கேலிங்னா என்ன? சிம்பிள் வேர்ட்ல ஸ்கேலிங்னா ஸ்கேல் அப் பண்ணிக்கங்க, உங்களை நீங்களே ஸ்கேல் அப் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? நம்மள நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சேம் தான். ஓகேங்களா, ஸ்கேலிங்னா என்னன்னா அப் பண்றது. ஓகேங்களா, இருக்கிறது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துறது. ஓகேங்களா, ஆட்டோ ஸ்கேலிங் மீன்ஸ் ஆல்ரெடி ஒரு சர்வர் இருக்கு, அதை நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் பண்ண போறேன். ஸ்கேல் அப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை அதிகப்படுத்துறது. ஓகேங்களா, நான் சும்மா இப்போ ஜென்ரிக்கான வேர்டு சொல்றேன். ஓகேங்களா, லேட்டரா நம்ம ஃபுல் டெஃபினிஷன்ஸோட பார்ப்போம். ஓகேங்களா, ஜென்ரலா இன்னைக்கு பண்ண போற கான்செப்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு சர்வர்ல ஒரு அப்ளிகேஷனை ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளியரா சொல்லணும்னா நமக்கு பிக் பில்லியன் டே எல்லாம் போடுவாங்க தெரியுங்களா? அமேசான் பிக் பில்லியன் டே. நார்மல் டைம்ல ஒரு அமேசான் ஆப்பை யூஸ் பண்றதுக்கும் பிக் பில்லியன் டேஸ் டைம்ல யூஸ் பண்ற யூசருக்கும் டிஃபரன்ஷியேட் இருக்குமா? ஓகேங்களா, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ்ல வந்து ஒரு 10 பேர், சாரி 10 பேர்லாம் ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஒரு 1000 மெம்பர் சக்சஸ் பண்றாங்கன்னு வைங்க அமேசான். பிக் பில்லியன் டேஸ்ல எவ்வளவு மெம்பர் சக்சஸ் பண்ணுவாங்க? ஆனா நீங்க எப்போவாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோனஸ் ஃபீல் பண்ணிருக்கீங்களா அமேசான் ஆப்ல? சேம், நீங்க டிக்கெட் புக்கிங்.com எது வேணாலும் எடுத்துங்க, சேம் தான். ஓகேங்களா, இதே போலதான் நீங்க என் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ணும்போதும் அதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கும். அதுவே நீங்க இது வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்திருக்கீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் வரும்போது அதோடைய சைட்டை பார்த்திருக்கீங்களா? என்ன ஆகும்? ஹேங் ஆயிட்டு டவுன் த எர்த் போயிடும். ஓகேங்களா, கிராஷ் ஆகிற ரேஞ்சுக்கு போயிடும். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில பசங்க அதிகம், அரியர்ஸ் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஹியூஜ் மெம்பர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க அந்த சேம் லிங்கை. அப்ப என்ன ஆகும்? சர்வர் டவுன் ஆகும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் நம்மளுடைய அப்ளிகேஷன் நடக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த ரெண்டு சர்வீசஸும் நாம இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இதுதான் எண்ட் ஆஃப் த கோல். ரியல் டைம்ல இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, தென் நம்ம ஒன்னொன்னா போகலாம். ஓகேங்களா, லோட் பேலன்சர் என்ன, ஆட்டோ ஸ்கேலிங் என்ன, இதுல எவ்வளவு டைப்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, என்ன கிளியருங்களா? கிளியர். சொன்னா சேம் தான். ஓகேங்களா, லோட் பேலன்சர்னா டிஸ்ட்ரிபியூட் த லோட். ஓகேங்களா, இது ரெண்டுத்துமே சேர்த்து தான் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ஒவ்வொரு சர்வீசஸுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஆனா ரெண்டுமே தனித்தனியா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த யூஸும் இல்லை. ஓகேங்களா, மோர் தென் யூஸ் இருக்கு, ஆனா வந்து எஃபெக்டிவான ஒரு சர்வரா இருக்காது. ஓகேங்களா, ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது மட்டும்தான் we get a full fledged சர்வர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இது என்னன்னா இந்த எலாஸ்டிக் லோட் பேலன்சர் என்ன பண்ணணும், அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னா லோட வந்து ஸ்பிளிட் பண்ணி டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்க்கு தரும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம், அந்த ஒரு சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணோம். கரெக்டுங்களா, அப்படியே நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அதுல வந்து நம்ம T2 மைக்ரோ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, T2 மைக்ரோடைய இன்புட் அண்ட் அவுட்புட் எவ்வளோன்னு யாரா நோட்ஸ் எடுத்தீங்களா? Day 1ல நான் கொடுத்துருப்பேன். அதோடைய இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பர் ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 500+ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 500 தான் ஷோ. ஓகேங்களா, T2 மைக்ரோக்கு 500 கெப்பாசிட்டி தான், 1000 வச்சுக்க எக்ஸாம்பிளுக்கு. 1000 மெம்பர்ஸ்க்கு மேல அந்த பர்டிகுலர் சர்வரையோ அந்த அப்ளிகேஷனையோ பர்சன் போய் கிளிக் பண்ணும்போது சர்வர் டவுன் ஆகிட்டு கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுல இருந்து
நம்ம என்ன பண்ணலாம்னா ரியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வர்ல அந்த அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண மாட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லுவேன். டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ்ல நம்பர் ஆஃப் சர்வர்ஸ்ல டெப்ளாய் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சர்வர்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிருக்காங்கன்னு வைங்க. ஹிட் பண்ணும்போது அந்த என்ன சொல்றது சிஸ்டம்க்கு எப்படி தெரியும் இந்த சர்வருக்கு தான் போயிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 2 சர்வர் இருக்கு ஓகேங்களா. நீங்களும் அக்சஸ் பண்றீங்க, நீங்களும் அக்சஸ் பண்றீங்க. 2 பேரும் அக்சஸ் பண்ணும்போது அட் டைம்ல 2மே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சர்வருக்கான போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தானே மோஸ்ட்லி இருக்கு. ஏன்னா சிஸ்டத்துக்கு தெரியாது இதுக்கு பாதி இந்த சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி மெம்பர்ஸோடைய இன்புட்ஸ் போகணும், இந்த சர்வருக்கு வந்து ரிமைனிங் மெம்பர்ஸோடைய இன்புட்ஸ் போகணும்னு தெரியாது ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம எலாஸ்டிக் லோட் பேலன்சர் யூஸ் பண்றோம், இஎல்பி ஓகேங்களா. இஎல்பின்னு சொல்லுவோம். அந்த இஎல்பி யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நமக்கு எவ்வளவு இன்புட்ஸ் வருதோ அதை ஜஸ்ட் ஸ்பிளிட் அப் பண்ணி எவ்வளவு சர்வர்ஸ் இருக்கோ அத்தனை சர்வர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பிளிட் த லோட் ஓகேங்களா. புரியுதுங்களா. லோட வந்து ஸ்பிளிட் பண்ணி விட்டுரும். இப்போ 2 சர்வர் இருக்குன்னா 2 சர்வருக்கு ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணும் ஓகேங்களா. ஓகே, கம்மிங் பேக் டு ஆட்டோ ஸ்கேல். இப்போ ஸ்பிளிட் பண்ணிடுச்சு, லோட் பேலன்சர் அதோட வேலையை பார்க்குது ஓகேங்களா. 2 பேருக்கும் ஸ்பிளிட் பண்ணி விடுது. அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா 2மே T2 மைக்ரோ தான் ஓகேங்களா. இப்போ நான் 1000 மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இப்போ 2000 மெம்பர்ஸ் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அக்சஸ் பண்றாங்க. இப்போ என்ன ஆகும், ஆப்வியஸா லோட் பேலன்சரே யூஸ் பண்ணாலும் இந்த சர்வரும் டவுன் ஆகும், இந்த சர்வரும் டவுன் ஆகும் கரெக்டா. அப்ப என்ன ஆகும், 2 சர்வருமே டவுன் ஆயிரும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை ரிசால்வ் பண்றது தான் ஆட்டோ ஸ்கேலிங் மெத்தடாலஜி ஓகேங்களா. லோட் பேலன்சர் என்ன பண்ணும், அதோடைய லோட ஸ்பிளிட் அப் பண்ணும் ஓகேங்களா. பட் ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணும்னா we have some rules ஓகேங்களா. நம்ம ப்ராக்டிகலா பண்ணும்போது பார்ப்போம். அந்த ரூல் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் CPU யூட்டிலைசேஷன் இவ்வளோ பெர்சன்டேஜுக்கு மேல போச்சுன்னா we need to create a server, நியூ சர்வர் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேட்டரான் பார்ப்போம் ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா இப்போ 2 சர்வருமே அபோவ் 70% போச்சுன்னா என்ன பண்ணணும், அந்த ஆட்டோ ஸ்கேலிங் என்ன பண்ணணும்னா புதுசா 2 சர்வரை கனெக்ட் பண்ணும் ஓகேங்களா. புதுசா 2 சர்வரை ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிட்டு அதை இந்த லோட் பேலன்சரோட அட்டாச் ஆயிடும் ஓகேங்களா. அப்படி அட்டாச் ஆனா லோட் பேலன்சர் என்ன பண்ணும், இப்போ இந்த 4 சர்வருக்கும் லோட ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா. இப்போ நீங்க 70% இருக்கீங்க ஓகேங்களா. உங்களுதுல இருந்து ஒரு half ஆஃப் எடுத்துக்கும் ஓகேங்களா. அரௌண்ட் 45 எடுத்துக்கும் ஓகேங்களா. அதே போல 35 எடுத்துக்கும், அதே போல 35 எடுத்துக்கும் ஓகேங்களா. ஈக்குவலா அது லோட் பேலன்சர் என்ன பண்ணும்னா இட்ஸ் ஆவரேஜிங் வேல்யூ, எவ்வளவு சிஸ்டம் அதுக்கு கீழே இருக்கோ அதை ஜஸ்ட் ஆவரேஜ் பண்ணிட்டு அதோடைய வேல்யூஸ் எடுத்து ஓகேங்களா. புரியுதுங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ டயக்ராம். நான் இப்போ சொல்லிருந்தேன் உங்களுக்கு ரஃபா சொன்னது இங்க ஜஸ்ட் வந்து டயக்ராமேட்டிக்கா போட்டிருக்கேன். என்னன்னா ப்ரௌசர்ல இருந்து ஒருத்தவங்க ஹிட் பண்றாங்க, ஹிட் பண்ண உடனே அது எங்க ஃபர்ஸ்ட் வரும்னா டிஎன்எஸ் ரவுட் 53 சொல்லுவோம். இது நம்ம லேட்டரான் செஷன் பார்ப்போம். டிஎன்எஸ் ரவுட் 53 ஓகேங்களா. ஒரு ப்ரௌசர்ல இருந்து நம்ம google.com இல்ல ICICI.com நம்ம ஹிட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அது டிஎன்எஸ் தான் வரும். டிஎன்எஸ்ல இருந்து எங்க போகுது, உங்களுடைய லோட் பேலன்சர் போகுது. லோட் பேலன்சர்ல இருந்து இன்ஸ்டன்ஸ் போகும், இன்ஸ்டன்ஸ்ல இருந்து அது வந்து பேக்ரவுண்ட்ல டேட்டா பேஸ் அந்த மாதிரி எல்லாம் போகும் ஓகேங்களா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து யார் வருவாங்க, லோட் பேலன்சர் வருவாங்க ஓகேங்களா. இங்க இன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கதான் உங்களுடைய ஆட்டோ ஸ்கேலிங் மெத்தடாலஜி இங்கதான் வரும் ஓகேங்களா. லோட் பேலன்சருக்கு பிஹைண்ட்ல தான் வரும் ஆட்டோ ஸ்கேலிங் ஓகேங்களா. இந்த ஃப்ளோ புரியுதுங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் டைம்ல நம்ம ஒரு ஏதோ ஒரு டேட்டாஸ் ஃபைண்ட் பண்ணாலும் சரி, ஏதாச்சும் ஒரு சைட்டை ஹிட் பண்ணாலும் இப்படிதான் இட் வில் பி ஒர்க் ஓகேங்களா. First we start with load balancer ஓகேங்களா. இதுல வந்து ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. லோட் பேலன்சர்னா என்ன ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சர்வர் லெவல்ல சொன்னீங்களா. ப்ராக்டிகலா சொல்லணும் எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் 1 வரும்போது ஜஸ்ட் இமேஜ் பண்ணிங்க ஓகேங்களா. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க ஓகேங்களா, அரஸ் எங்கேயோ போறீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, கண்டிப்பா ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க கரெக்டா. இவங்க தான் ரிசப்ஷனிஸ்ட், அதுதான் நம்மளுடைய லோட் பேலன்ஸ்னு வச்சு ஓகேங்களா. நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓபி பாக்குறதுன்னு சம் செப்பரேட் டாக்டர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. ஒரே டாக்டர் இருக்க மாட்டாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா மோர் தென் 5 டாக்டர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி ஒரு 3 டாக்டர் இருக்காங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் அதாவது ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா ஃபர்ஸ்ட் ரூம்க்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் யூசர் வந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, செகண்ட்ல இருக்க டாக்டருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. தேர்டா ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா தேர்ட் டாக்டருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரவுண்ட் ராபின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு அப்படியே ஜஸ்ட் வி நீட் டு அலோகேட் அந்த மாதிரி ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு I just opened that paint. Get a better idea.
ஃபார் எக்ஸாம்பிள் ரிசப்ஷனுக்கு முன்னாடி இங்கே தான் வெயிட் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ்லாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிசப்ஷனிஸ்ட். ஓகேங்களா? என்ன சொல்லியிருந்தேன், 3 டாக்டர் அவைலபிள் இருப்பாங்க. 3 சொன்னேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாரு, வர்ற ஒவ்வொருத்தவங்களையும் ரவுண்ட் ராபின் மெத்தடாலஜியில் அனுப்புனாருன்னா ஃபர்ஸ்ட் வர பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டாக்டருக்கும், செகண்ட் வர பேஷண்ட்டை செகண்ட் டாக்டருக்கும், தேர்ட் வர பேஷண்ட்டை தேர்ட் டாக்டருக்கும் சென்ட் பண்ணிடுவாரு. ஓகேங்களா? அதுதான் இவருடைய வேலை. ஓகேங்களா? இன்கேஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் வரும்போது ஃபோர்த்தா ஒரு பேஷண்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஃபோர்த்தா வர பேஷண்ட்டை நான் ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் ஃபோர்த்தா வர பேஷண்ட்டை நான் என்ன பண்றேன், யாருக்கு அனுப்புவாங்க, டாக்டர் 1க்கு தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? அன்பார்ச்சுனேட்டா இந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாரு, சம் எமர்ஜென்சி கேஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவுட் பேஷண்ட்ல இருந்து இன்பேஷண்ட் வார்டுக்கு மூவ் ஆயிட்டாரு. ஓகேங்களா? அவுட் பேஷண்ட்ல இருந்து இன்பேஷண்ட்க்கு மூவ் ஆயிட்டாரு. ஸோ ஹி இஸ் நாட் அவைலபிள் ஹியர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இந்த 4th பர்சன் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? 5th பர்சன் வருவாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசப்ஷனிஸ்ட் இந்த டாக்டருக்கு அனுப்புவாங்க. 6th பர்சனை இங்க அனுப்புவாங்க. 7th பர்சனை மறுபடியும் இந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு அனுப்புவாங்க. கரெக்டா? அப்படி அனுப்பும்போது என்ன ஆகும், ஆல்ரெடியே இங்க ஒரு பேஷண்ட் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் பேஷண்ட் ஜஸ்ட் இமேஜின், இவர் வந்து 8ஆ வந்த பர்சன், இவரு 4ஆ வந்த பர்சன், அவரே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பர்சன் இந்த டாக்டர் 2 பார்த்துட்டு கிளம்பிடுவாரு. ஓகேங்களா? அப்போ நீங்க ரியல் டைம்ல இந்த மாதிரி ஒரு சினாரியோல இருந்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா இருக்கீங்களா, என்ன பண்ணுவீங்க, டைரக்டா போயிட்டு உங்களோட ரிசப்ஷனிஸ்ட் போயிட்டு செம்மையா சண்டை போடுவீங்க. ஓகேங்களா? அப்ப இதை எப்படி அவர் அவாய்ட் பண்ணிருக்கலாம், மேக்சிமம் ரிசப்ஷனிஸ்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டாக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோட சென்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். அதான் மாத்தி அனுப்பியிருக்கலாம். அப்ப இங்க என்ன இஷ்யூன்னு சொல்றேன், அந்த மாதிரி மாத்தி அனுப்பாததுக்கு காரணம் என்ன, ரிசப்ஷனிஸ்டுக்கு என்ன தெரியல, டாக்டர் அவைலபிள் இல்ல அப்படின்றது தெரியல. சேம் சைட் இந்த ரிசப்ஷனிஸ்டும் என்ன பண்ணல, ஒரு பேஷண்ட்டை சென்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் கிட்ட சார் நீங்க அவைலபிளானு ஜஸ்ட் செக் பண்ண மறந்துட்டாங்க. ஓகேங்களா? அதுதான் லோட் பேலன்சர் நம்மளோட ரியல் டைம்ல பண்ண போகுது. ஓகேங்களா? நம்மளோட லோட் பேலன்சர் என்ன பண்ணுன்னா, அந்த லோட் பேலன்சர் கீழே இருக்க எல்லா சர்வரையும் இது வந்து சம் சர்டன் பீரியட்ல செக் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஹெல்த் செக்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெல்த் செக் பண்ணிட்டே இருக்கும். ஏதாச்சும் சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா என்ன பண்ணணும்னா, சடனா டிராபிக்கை அந்த பர்டிகுலர் சர்வருக்கு அனுப்பாம கட் டவுன் பண்ணிடும். கட் டவுன் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க சர்வர்ஸ்க்கு சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் லோட் பேலன்சரோட கான்செப்ட். ஓகேவா? என்னதா கிளியருங்களா? கிளியர். அதுதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராமேட்டிக் வேல ஜஸ்ட் ஷோ பண்ணிருப்பேன். ஓகேங்களா? வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. இப்போ லோட் பேலன்சிங்னா என்னது ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? ஆட்டோ ஸ்கேலிங்கும் ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கலா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? லேட்டரா நம்ம ஒர்க் பண்ணும்போது ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் ஆகும். ஓகேங்களா? ஸ்கேலபிலிட்டினா எக்ஸாக்ட் மீனிங் இதுதாங்க. ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் ஆர் சிஸ்டம் ஆர் சர்வர் எது வேணாலும் சொல்லுவாங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஆல்ரெடி. EC2 கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஏதோ ஒன்று அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் தானா ஆக்கிட்டே போறோம். ஓகேங்களா? பிளஸ் பண்ணிட்டே போறோம். ஓகேங்களா? எதுக்காகனா லோடு இருக்க வரைக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்கேலபிலிட்டிலேயே 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கேலிங் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஹரிசாண்டல் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை வெர்டிகல் ஸ்கேலிங், எனி ஐடியா? என்னதான் உங்களுக்கு ஏதாச்சும் வெர்டிகல் ஸ்கேலிங் ஐடியா இருக்குங்களா? இல்ல நோ ஐடியா. ஓகே, இவ்வளவுதாங்க. வெர்டிகல் ஸ்கேலிங்னா எதுவும் இல்லைங்க, நத்திங் பட் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பெட்ரா. ஓகேங்களா? அப்படியே ஜஸ்ட் இமேஜின். ஓகேங்களா? நீங்க ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணும்போது எல்லாரும் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம், ஜூனியரா தான் ஜாயின் பண்ணுவோம். கரெக்டுங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வாய்ஸ் ப்ராசஸா இருக்கலாம், இல்லை வாய்ஸ் ப்ராசஸா இருக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப மினிமல் டார்கெட் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 ஹவருக்கு ஒரு 10 கால் எடுத்தா போதும். ஓகேங்களா? 10 கால்ஸ் எடுத்தா போதும். ஆர்எல்ஸ் நீங்க டிக்கெட்டிங் டூல்ல ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க டிக்கெட் 1 ஹவர்ல ஒரு 10 டிக்கெட்ஸ், ஆர்எல்ஸ் 1 டேக்கு வச்சிருப்பாங்க. 1 டேக்கு இவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஜூனியர். ஓகேங்களா? ஜூனியர் லெவல்ல ஜஸ்ட் அதையே நீங்க நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஜூனியர் ஆப்ரேட்டர் வந்து ஒரு 20 டிக்கெட் தான் எடுத்துட்டு இருக்கான். ஓகேங்களா? ஒரு ஜூனியரா ஜாயின் பண்ணிட்டு ஒரு 5 months 6 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 20 டிக்கெட் தான் பர் டேக்கு எடுக்கிறான்னு வைங்க, ஒரு ஷிஃப்ட்டுக்கு. ஓகேங்களா? ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் என்ன எய்ம் பண்றாருன்னா,
கியூல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிக்கெட்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. ஸோ அவரால் பிளாக் லாக்கு கிளியர் பண்ண முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, 2 வே வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ணுவாரு. ஒன்னு அந்த பர்டிகுலர் பர்சனை கூப்பிட்டு நீனா இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு 6 months ஆயிடுச்சு, நீ என்ன இன்னும் அதிகமா டிக்கெட்ஸ் எடுக்காம இருக்க அப்படின்னு ஆஷா பேசுறது ஒரு வே. இன்னொரு வே என்ன இருக்கு, அந்த பர்டிகுலர் பர்சனை ஜூனியர்ல இருந்து மேக்ஸிமம் எல்லா ஆர்கனைசேஷன்ல இது வச்சிருப்பாங்க. நீங்க ஜாயின் பண்ணி 6 monthsல என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஜூனியர்ல இருந்து ஒன்னு சீனியரா ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் ப்ரொஃபஷனல் பீரியட் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு சில ஆர்கனைசேஷன் ஹைக் கொடுத்துட்டு இது இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணுவாங்க. 2 வே இருக்கு. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேனேஜர் ஜஸ்ட் அப்படியே என்ன பண்றாரு, இந்த ஜூனியர் ஆபரேட்டர் கூப்பிட்டு, இப்ப நீ வந்து ஜாயின் பண்ணி 6 months ஆகுது, நீ நல்லா பர்ஃபெக்டா ஒர்க் பண்றதால நான் உன்னை வந்து சீனியரா ப்ரொமோட் பண்ணிட்டு ஒரு 5000 ஹைக் தரேன். ஆனா நீ எனக்கு வந்து இப்ப 20 டிக்கெட் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் பர் டேக்கு நீ வந்து 40 டிக்கெட் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. கண்டிப்பா அவனால ஃபர்ஸ்ட் முடியாது. அட்லீஸ்ட் அவன் வந்து ஒரு 30 to 35 வச்சு அவன் ட்ரை பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, 35 வந்தா கூட அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜருக்கு பெனிஃபிட் தானே. ஓகேவா, ஏன்னா அவர் ரியலா 20 தான் எடுத்துட்டு இருப்பான். ஓகேங்களா, அவன்கிட்ட இருந்து ஒரு 15 அதிகமா வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி போனா மேனேஜருக்கு ஓகே தான். பட் இங்கேயும் ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு? எனி ஐடியா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்ரேட்டரை ஜூனியர்ல இருந்து சீனியரா மாத்திட்டாரு, அவனால முடிஞ்ச வரைக்கும் எடுக்கலாம், ஒரு 35 எடுக்கிறான்னு வைங்க. ஆனா அங்கேயும் ஒரு இஷ்யூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனி ஐடியா? டெய்லி 35 எடுக்கணும். அவன் எவ்வளவு எடுத்தாலும் லாபம் தான். ஏன்னா 20 எடுத்தாலே போதும் அந்த மேனேஜருக்கு. ஆல்ரெடி அவன் 20 தான் எடுத்திருந்தான். அதை தாண்டி அவன் 10 எடுத்தாலும் அது மேனேஜருக்கு பெனிஃபிட் தான். என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜூனியர் ஆப்ரேட்டர் இருக்காங்களா, 1 டே ஃபுல்லா எவ்வளவு எடுத்துனா 20 தான் எடுத்துருந்தான். இப்ப டிக்கெட்டு நம்மள ஜூனியரா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக எக்ஸாக்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்காம சில டிக்கெட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, இன்கேஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் லீவ் போட்டான், எமர்ஜென்சி லீவோ ஏதோ ஒன்று போட்டானா அந்த மேனேஜருடைய பிளாக் லாக் என்ன ஆகும், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 20ல இருந்து 35க்கு இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டருக்கு மட்டும் கொடுத்துட்டாரு. ஓகேங்களா, இப்போ என்ன ஆகும், அவனுடைய அவைலபிலிட்டி இல்லைன்னா 35மே போயிட்டு பிளாக் லாக்ல விழுது. ஓகேங்களா, சேம் கான்செப்ட் தான் சர்வர்லயும். ஓகேங்களா, அதுதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கேலிங்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து T2 மைக்ரோன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து T2 மைக்ரோட லோடு 500 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, வெர்டிகல் ஸ்கேல் அப்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா 90% ரீச் ஆகும்போது இந்த ஒரு சர்வரையே டெமலாஷ் பண்ணிட்டு இதுல இருந்து நியூவா T2ல இருந்து T3க்கு மைக்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடிஷனல் சர்வர். நெக்ஸ்ட் அதுவும் பத்தல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, T3ல இருந்து நெக்ஸ்ட் ஓகேங்களா T3 லார்ஜ், எக்ஸ் லார்ஜ் அந்த மாதிரி மைக்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வெர்டிகலா ஸ்கேல் அப் ஆகுது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபிகரேஷன் லெவல்ல வெர்டிகலா ஸ்கேல் அப் ஆயிட்டே போகுது இல்ல. இந்த இடத்துல என்னென்ன இஷ்யூ வர்றதுக்கு பாசிபிலிட்டி நான் சொன்னேன். இன்கேஸ் இது ஸ்கேல் அப் ஆயிருச்சு, T2 மைக்ரோல இருந்து T3க்கு ஸ்கேல் அப் ஆயிருச்சு, ஆனா இந்த சர்வர் அப் பண்றதுனால என்ன ஆகும், நம்மளுடைய அப்ளிகேஷனே டவுன் ஆகும். ஓகேங்களா, இன்னொரு இஷ்யூ என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், குவாலிட்டி கம்மியாகும்னு சொல்லுங்க. இன்கேஸ் இதுல இருந்து இதுக்கு மைக்ரேட் ஆகும்போது சம் டவுன் டைம் பாசிபிளா இருக்கும். கரெக்டா, ஏன்னா நம்ம T2ல இருக்க ஒரு சர்வரை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு T3 மைக்ரோல ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா, தென் வி ஹேவ் சம் வெயிட்டிங் பீரியட் சொல்லுவாங்க. ஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, டவுன் டைம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரியல் டைம்ல டவுன் டைம் தான் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா, அந்த டவுன் டைம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெர்டிகல் ஸ்கேலிங் பண்ணும். வாட் இஸ் மீன் பை ஹரிசாண்டல் ஸ்கேலிங்? ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா எதுவுமே இல்லை, சேம் அதே ஆர்கனைசேஷன் அதே மேனேஜரே. ஓகேங்களா, இப்போ எவ்வளவு கொடுக்க போறாரு, 5000 கொடுக்க போறாரு புதுசா. அதாவது வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்க பர்சனுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து 5000 கொடுக்க போறாரு. ஓகேங்களா, அடிஷனலா ஒரு 5000 போட்டு இன்னொரு ரிசோர்ஸை எடுத்தாருன்னு வைங்களேன், இவன் எவ்வளவு டிக்கெட் ஹேண்டில் பண்றான், இவன் 20. நம்ம வந்து அது இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இன்க்ரிமெண்ட் பண்ணாமே சொல்றேன், இவனுக்கு இன்க்ரிமெண்ட் எவ்வளவு சொன்னேன், 5000 இன்க்ரிமெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா, கூட ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு ரிசோர்ஸ் எடுத்தாருன்னா இவன் ஆல்ரெடி எவ்வளவு டிக்கெட்ஸ் பாக்குறான், 20 டிக்கெட் பாக்குறான். புதுசா வர்றவன் 20 பார்ப்பான். ஓகேங்களா, அதுவும் இல்லாம நீங்க 2 ரிசோர்ஸ் இருக்கிறதால என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் பேஸ்ல ரொட்டேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஷிஃப்ட் பேஸ்ல ரொட்டேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த பர்சன் வரலனா, இந்த பர்சன் நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி லீவ் எடுத்துட்டானா ஆல்ரெடி நம்ம கையில பேக்கப்ல ஒரு பர்சன் இருக்கான். நம்ம என்ன சொல்லலாம், பா இவன் வரல, அவனுக்கு பதிலாக நீ ஒர்க் பண்ணு, நெக்ஸ்ட் 8 hours ஒர்க் பண்ணு, நம்ம ஆஃபீஸ்ல நடக்கதான், நீ 2 ஷிஃப்ட் பாருப்பா, நான் வேணா ஓட்டி கொடுத்துறேன், இல்லைன்னா நீ யாராச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆஃப் எடுத்துக்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா,
அந்த மாதிரி பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? விச் ஒன் இஸ் பெஸ்ட்? இது பெஸ்ட்டுங்களா இல்ல இது பெஸ்ட்டுங்களா? ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான் பெஸ்ட். ஓகேங்களா? அதுதான் இப்ப நம்ம AWS பண்ண போறதும் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? சேம் கான்ஃபிகரேஷன்ல நீங்க இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? என் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இதுல மேனுவல் இன்டரப்ஷனே இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க என்னன்னு கேட்கலாம், அப்ப அதே கான்ஃபிகரேஷன்ல தான் நான் பண்ணணுமானா நீங்க T3 கூட வைக்கலாம். ஆனா இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ற மிஷின் T2 சர்வரா இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் கிரியேட் பண்றது T3ல கூட கிரியேட் பண்ணலாம். ஆனா இதுவும் அதே தானே சார் பண்ணுது. என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இதுல மைக்ரேட் பண்ணும்போது யூ ஹேவ் சம் டவுன் டைம். ஓகேங்களா? ஆனா இங்க அந்த மாதிரி டவுன் டைமே இல்லை. ஏன்னா எக்ஸிஸ்டிங்ல ஒரு சர்வர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அது 70% ரீச் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? அடிஷனல் சர்வர் வந்துடும். ஓகேங்களா? தென் இங்க எங்கேயாச்சும் டவுன் டைம் இருக்கா? எங்கேயுமே டவுன் டைம் இல்லை. இந்த சர்வர் கிரியேட் ஆனோடனே லோட் பேலன்சர் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சு ஸ்பிட் த லோட். தட்ஸ் இட். ஓகேங்களா? இதுதான் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அண்ட் வெர்டிகல் ஸ்கேலிங். ஓகேவா? ஓகே, ஸ்டில் கிளியருங்களா? என்னதான்? Yeah, clear. ஓகே, நம்ம பிராக்டிகலா பார்த்துடலாமா? Let's start with the practical thing. Just a second. இன்னைக்கு பார்க்கறது என்ன டாபிக் சொல்லியிருந்தேன்? ஆட்டோ ஸ்கேலிங். ஓகேங்களா? இது எல்லாமே எங்க வரும் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சர், இது ரெண்டுமே எதை ரிலேட் பண்ணிருக்கு? ஒரு சர்வரை ரிலேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? சர்வர்னா நம்ம எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம்? EC2 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் EC2 கீழே பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அ லோட் பேலன்சர் as well as ஆட்டோ ஸ்கேல். ஓகேங்களா? இதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா மினிமம் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆர் 2 இன்ஸ்டன்ஸ் தேவை. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கோ வித் தட். ஒரு இன்ஸ்டன்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் டேட்டா பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, யூசர் டேட்டா நான் இந்த கிளாஸ்லயே பார்த்துக்கலாம். வந்து என்னுடைய சர்வர் 1. ஓகேங்களா? நான் வந்து லினக்ஸே எடுத்துக்கிறேன். T2 மைக்ரோ ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் VPC நான் இப்போ அப்படியே விட்டுருக்கேன். ஓகேங்களா? லேட்டர் ஆன் வி ஹேவ் a கிளாஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த பர்டிகுலர் சர்வர்ல ஒரு வெப் சர்வரை நான் லான்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ we need to enable HTTP. ஓகேங்களா? இங்க அட்வான்ஸ் டீடைல்ஸ் இருக்குங்களா? இந்த அட்வான்ஸ் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா யூசர் டேட்டான்னு இருக்கும். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் லான்ச் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஞாபகம் இருக்கா? ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிருப்போம். அந்த சர்வர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல ஒரு மிடில் வேற இன்ஸ்டால் பண்ணிருப்போம். அதுக்கு மேல நான் பண்ணோம், அந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? டெப்ளாய் பண்ணணும்னு. ஓகேங்களா? அதே திங்ஸ் தான் இப்ப என்கிட்ட ரெடியா எதுவும் அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்கு. ஆனா அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் என்ன பண்ண போறேன்னா கிரியேட் பண்ணிக்க போறேன். இந்த யூசர் டேட்டா என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல யூசர் டேட்டால நீங்க என்ன கொடுக்குறீங்களோ ஸ்கிரிப்டா கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் ஃபைலா கொடுக்கலாம். அதுக்குள்ளார என்ன ஸ்கிரிப்ட் என்ன நீங்க பண்ண சொல்றீங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு AWS பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லா ஸ்டெப்புமே நம்ம என்ன பண்ணோம்? நாமளா பண்ணோம். ஞாபகம் இருக்குங்களா? நாமளா என்ன பண்ணோம்? இது இன்ஸ்டால் பண்றதா இருக்கட்டும், இதை ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும். ஓகேங்களா? எல்லாமே நாம பண்ணோம் மேனுவலா ஒரு சர்வரை லான்ச் பண்ணிட்டு. ஓகேங்களா? இது எல்லாமே இப்ப யாரு எனக்கு பண்ணி தரப்போறா? AWS பண்ணி தரப்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இது ஒரு ஸ்கிரிப்டா எழுதிருக்கேன். இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணனா எனக்கு என்ன பண்ணுவான்? அவனே இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போது HTTP என்னது? அப்பாச்சி வெப் சர்வர். அப்பாச்சி வெப் சர்வர் அவனே இன்ஸ்டால் பண்ணுவான். அவனா எனக்கு அப்பாச்சி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுவான். அவனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோடையும் டெப்ளாய் பண்ணி கொடுக்க போறான். ஓகேங்களா? நான் ஃபார் எக்ஸாம்பிள் HTML எழுதிருக்கேன். ஓகேங்களா?
கொஞ்சம் மட்டும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது என்ன தெரியுங்களா? இங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்பாச்சி சர்வரை. நெக்ஸ்ட் என்ன நடக்குது? நான் எங்க மூவ் ஆகுறேன்? சிடி மீன்ஸ் சேஞ்ச் டைரக்டரி. சொல்லி இந்த ஞாபகம் இருக்குங்களா? சிடி மீன்ஸ் சேஞ்ச் டைரக்டரி. ஓகேங்களா? இந்த பாத்துக்கு போறேன். நம்ம நல்லா கொஞ்சம் அப்படியே ரிமைண்ட் பண்ணி பாருங்க. நம்ம அப்ளிகேஷனை எங்க லான்ச் பண்ணிருக்கோம்? அந்த HTML குள்ளார தான் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த டே நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் டைரக்டரி பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளார போயிடுறேன். HTML ஃபோல்டருக்குள்ளார போயிடுறேன். ஓகேங்களா? நான் இன்னொன்னு என்ன பண்ணும், index.html தான் நமக்கு வியூ ஆச்சு. ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? சோ அந்த HTML-க்குள்ளார index.html ஒரு ஃபைல் நாம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன். எக்கோன்றது ஒரு பிரிண்ட் கமாண்டுங்க. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் ஒரு லினக்ஸ் சர்வரை லாகின் பண்ணிட்டு எக்கோ அப்படின்னு போட்டு நீங்க இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார எது கொடுத்தாலும் ஜஸ்ட் இட்ஸ் பிரிண்டிங். அந்த டபுள் கோட்ஸ்குள்ளார என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். அதுதான் எக்கோ கமாண்டோடைய வேலை. நான் என்ன பண்றேன்னா, அந்த மாதிரி பிரிண்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த வேல்யூவை எடுத்துட்டு போயிட்டு ஒரு index.html ஃபைலா கிரியேட் பண்ணுன்னு சொல்றேன். இங்க நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு HTML ஃபைல் கொடுத்துட்டேன். இந்த HTML ஃபைல்ல இல்லாம வெறும் வெல்கம் டு சர்வர் 1 கொடுத்தாலும் அந்த வெல்கம் டு சர்வர் 1 இருக்குல்ல, அந்த கண்டென்ட் மட்டும் வச்சு index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும். எப்படின்னா, இந்த சிம்பிள் இருக்குங்களா, இந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்க என்ன பிரிண்ட் ஆகுதோ அதை எடுத்துட்டு போயிட்டு index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுன்றதுதான் இந்த ஸ்கிரிப்ட். இதுதான் சிம்பிள் ஸ்கிரிப்ட். நான் என்ன பண்றேன், இந்த சிம்பிள் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிட்டு யூசர் டேட்டா இருக்கீங்களா, இங்க போடுறேன். என்ன இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும்போது எனக்கு இதுல இருக்க எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிடும். ஓகேங்களா? ரியல் டைம்லயும் இப்படி பண்ணுவோம் நாம. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அதான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு டெவலப்பருக்கு தேவையான சர்வீஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா டிஃபால்ட் டெம்ப்ளேட் வச்சிருக்கீங்களா, அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றதுலாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்மெண்ட் சைட்னா அவனுக்கு ஜாவா தேவைப்படலாம். அந்த ப்ராஜெக்டை பொறுத்து ஜாவா, .NET ஆர்எல்ஸ் ரிமோட் என்ஜினிக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த மாதிரி லினக்ஸா இருந்தா இந்த மாதிரி எடுத்துருவோம். ஓகேங்களா? எடுத்துட்டு யூசர் டேட்டா கொடுத்துட்டு இதை ஏஎம்ஐ எடுத்து வச்சிருவோம். ஓகேங்களா? அப்ப எப்ப அந்த ஏஎம்ஐ யூஸ் பண்ணாலும் அதுல டிஃபால்ட்டா இந்த யூசர் டேட்டா இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதோடைய பர்பஸ் எதுக்காக கொடுக்குறேன்னு புரியுதுங்களா? ஜஸ்ட் நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இது வந்து சர்வர் 1. ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு 2 சர்வர் இருந்தாதான் we can able to identify நம்மளுடைய லோட் பேலன்சர் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? just go to launch again. என்னதான் நீங்க கிளியர் இல்லைங்களா? கிளியர். உங்களுக்கு எப்ப எந்த டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சேம் கண்டென்ட் தான். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல சேம் கண்டென்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ICICI.comனு போட்டோம்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டும், இன்னொரு சர்வர்ல டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டும் போட மாட்டோம். அப்படி போட்டோம்னா என்ன ஆகும், எண்ட் யூசர் வந்து பாத்தீங்கன்னா குழம்பிடும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரியல் டைம்ல சேம் அப்ளிகேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட் ஐ மேக் இட் கிளியர் சர்வர் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பேக்ரவுண்ட்ல ஒர்க் ஆகுது தான். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ற மாதிரி காமிக்கிறதால உங்களுக்கு ஈஸியரா புரியும். ஓகேங்களா? ரியல் டைம்ல இது எல்லாமே யார் பண்ணுவோம்னா நாம பண்ண மாட்டோம். ஆர்கிடெக்ட் தான் 90% பண்ணுவாங்க. நாம இதுல இன்வால்வ் ஆகிறது 10% கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா? 2 to 3 years தான் மினிமம். 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் இது ரெண்டுமே பண்ணுவாங்க. நானே POC லெவல்ல மட்டும் தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து ஆர்கிடெக்ட் லெவல்ல வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு டே 1ல ஒரு ஆர்கிடெக்ட் டயக்ராம் காமிச்சிருப்பேன். ஞாபகம் இருக்கா? EC2 இன்ட்ரோடக்ஷன் காமிக்கும் போது லாஸ்டா ஒரு ஆர்கிடெக்ட் டயக்ராம் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த கிளாஸ்ல. ஓகேங்களா? பாருங்க, இந்த ஆர்கிடெக்ட்ல ஓகேங்களா உங்களோட லோட் பேலன்சர் எங்க வருது பாருங்க, ஃபர்ஸ்ட்லயே வரும். லோட் பேலன்சர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்லயே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்கிடெக்டே ஃபர்ஸ்டே டிஃபைன் பண்ணிடுவோம். சர்வர் கிரியேட் பண்றதெல்லாம் இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் 2 லோட் பேலன்சர் வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆமா, இப்படிதான் ரியல் டைம்ல நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா இது என்னதுங்க, இது வந்து ஒரு வெப் சர்வர் EC2 தான்.
வெப் அப்ளிகேஷன் வெப் சர்வர் சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம google.com அடிச்ச உடனே போற இடம் இங்கதான். ஓகேங்களா? அதுக்கு நம்ம லோட ஸ்பிளிட் பண்றோம். ஏன்னா இந்த சர்வரை பாதுகாக்கிறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், இங்க நான் லோட ஸ்பிளிட் பண்றேன். ஓகேங்களா? 4 சர்வர் வச்சிருக்கேன். 1000 மெம்பர்ஸ் அக்சஸ் பண்றாங்கன்னு வைங்க. ஓகேங்களா? சோ லோட் பேலன்சர் வச்சு இது 4த்துக்கு 250 கொடுத்துறேன். ஓகேங்களா? இங்க நான் லோட் பேலன்சரே கொடுக்காம டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு என்னுடைய வெப் ஆப் சர்வர்லயும் என்னுடைய டேட்டாபேஸ்லயும் விட்டா என்ன ஆகும்? இங்க நான் ஸ்பிளிட் பண்ணிருக்கேன். ஆனா இங்க எதுவுமே ஸ்பிளிட் பண்ணாம டைரக்டா எடுத்து போய் டேட்டாபேஸ்ல விட்டனா அட் எ டைம்ல 1000 ரெக்வஸ்ட் உள்ள போகும். கரெக்டா? டேட்டாபேஸ்க்கு. அப்ப டேட்டாபேஸ் சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அதனாலதான் இங்கேயும் ஒரு லோட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இங்க ஸ்பிளிட் ஆகுற மாதிரி இங்கேயும் உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகி தான் உங்களுக்கு டேட்டாபேஸ்க்கு போகும். இல்லாட்டி டேட்டாபேஸ் சர்வர் அடி வாங்கிடும். உங்களுடைய வெப் சர்வர் ப்ரொடெக்ட் பண்ணிடுவீங்க, டேட்டாபேஸ் சர்வர் அடி வாங்கிடும். ஓகேங்களா? அதனாலதான் இங்கேயும் இஎல்பி வச்சிருக்காங்க, இங்கேயும் ஆட்டோ ஸ்கேல் வச்சிருக்காங்க. இந்த டயக்ராம்ல ஜஸ்ட் இது கிரியேட் ஆயிடுச்சா பாருங்க. then we start up server 1 ready. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன பண்றேன், வந்துருச்சுங்களா? server 1 this is my load balancer வந்துருச்சா? இப்போ server 2 செக் பண்ணலாம். server 2 சேம். என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? இது server 1, இது server 2. ஓகேங்களா? ஓகே, let's start with load balancer. ஓகேங்களா? load balancer கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஓகேங்களா என்ன பண்ணணும்னா டார்கெட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இல்ல நீங்க லோட் பேலன்சர் ஃபுல்லார போயிட்டு கிரியேட் பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். லோட் பேலன்சர் ஃபுல்லார போயிட்டேன். ஓகேங்களா? கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்தனா எத்தனை லோட் பேலன்சர் இருக்கு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோட் பேலன்சர்ல we have a 3 type of load balancer available. ஓகேங்களா? ஆனா ப்ரீவியஸா AWS ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது ஒரே ஒரு லோட் பேலன்சர் தான் எடுத்திருந்தான். தட் மீன்ஸ் கிளாசிக்கல் லோட் பேலன்சர். ஓகேங்களா? கிளாசிக்கல் லோட் பேலன்சருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஷியேட்னா, இப்ப பாருங்க அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்லாம் என்னங்க இருக்கு? என்னதான் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர்னா HTTP-யும் HTTPS-உம் இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டட்ல நீங்க லோட ஸ்பிளிட் அப் பண்ண போறீங்க அப்படின்னா யூ கோ வித் தட் HTTP HTTPS. ஓகேங்களா? அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் தான் அதுக்கு வந்து சூட்டபிள். ஓகேங்களா? இல்ல நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி லோட பேலன்ஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னா நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்க போக போறீங்கன்னா யூ கோ வித் தட் TCP TLS UDP. ஓகேங்களா? இது ரெண்டுமே நான் பண்ணல, கேட்வே மூலமா தான் போக போறேன் அப்படின்னா ஜஸ்ட் கோ வித் கேட்வே. மேக்ஸிமம் கேட்வே யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இது வந்து பார்த்தா ஜென் EVன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ஐபி பேஸ்டு அதாவது கேட்வே லோட் பேலன்சர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தா ஹை காஸ்ட்லி. ஓகேங்களா? சேம் தான். இது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 rupees, இது யூஸ் பண்ணீங்கன்னா 10 rupees, இதை யூஸ் பண்ணீங்கன்னா 20 rupees ஆர் 50 rupees. அதுதான் டிஃபரெண்ட். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன் லெவல்ல HTTPS இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே எதுக்கு ஒர்க் பண்றோம்? ஒரு அப்ளிகேஷன் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளாசிக் லோட் பேலன்சர் அதான் நான் பழசு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்க என்ன பண்ணியிருந்தானா அவன் வந்து எல்லாமே இன்சைட்ல வச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் வரவோ அவனுக்கு தெரியல. ஓகேங்களா? எல்லா சர்வீசஸுமே வச்சிருப்பான் அவன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது ஷோ ஆகல, ஏன்னா அது வந்து டை பண்ணிடும். ஓகேங்களா? இப்போ யாருமே இதை யூஸ் பண்றது. ஓகேங்களா? என்ன பண்ணியிருந்தான்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். HTTP HTTPS TCP TLS UDP இது எல்லாமே எடுத்துட்டு வந்து ஒரே லோட் பேலன்சர்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? லேட்டர் ஓகே இது HTTP HTTPSன்றது டிஃப்ரெண்டா இருக்கு, இது இந்த IP TCP நெட்வொர்க்கிங்ன்றது டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிருக்கான், ஜஸ்ட் ஸ்ப்ளிட் அப் பண்ணி தனித்தனியா கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் டைப்ஸ். இப்போ நாம என்ன பண்ண போறோம், அப்ளிகேஷன் ஓரியன்டா போறோம். ஸோ I just did that application load balancer. ஓகேங்களா? ஓகே, இங்க வந்து பார்த்தா அந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்சருக்கு ஒரு நேம் கொடுக்க போறேன். ஓகேங்களா? LB1 கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இங்க பாருங்க, இது என்னங்க இன்டர்நெட் ஃபேசிங் அப்படின்னா என்னது? எனி ஐடியா? வாட் இஸ் மீன் பை இன்டர்நெட் ஃபேசிங் ஆர் இன்டர்னல் ஃபேசிங்? இன்டர்நெட் ஃபேசிங்னா என்னன்னா, இங்க நீங்க கிரியேட் பண்ற லோட் பேலன்சர் எங்க வைக்க போறீங்க? இங்க நீங்க பாத்தீங்க இல்லைங்களா, என்ன பாத்தீங்க? 2 லோட் பேலன்சர் பாத்தீங்க. இது எதுக்காக அட்டாச் ஆயிருக்கு? உங்களுடைய வெப் சர்வருக்கு.
ஓகேங்களா. வெப் சர்வர் அக்சஸ் பண்றதுக்கு என்ன வேணும்? இன்டர்நெட் வேணும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ இன்டர்நெட் ஃபேசிங். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஃபேசிங். ஏன்றது நான் உங்களுக்கு விபிசி கான்செப்ட் எடுக்கும்போது நான் சொல்றேன். ஓகேங்களா. இது ரெண்டுமே நாம அப்ப கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போதைக்கு ஜஸ்ட் புரிஞ்சுக்க. இது வந்து இன்டர்நெட் ஃபேசிங். ஏன்னா நம்ம வெப் சர்வத்தை தான் அட்டாச் பண்ண போறோம் இந்த லோட் பேலன்ஸரை. ஓகேங்களா. ஸோ ஐ கிளிக் தட் இன்டர்நெட் பேசிங். எஸ். பாருங்க IPv4 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இங்க கீழே என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா லிசனர் வந்து என்ன பண்ண போறீங்க? HTTP-யா ஆர் HTTPS-ஆ உங்களுடைய சர்வர் வந்து என்னன்றத we need to declare. ஓகேங்களா. இங்க பாருங்க நம்மளுடைய என்னதுங்க? HTTP தான். நம்ம கிட்ட செக்யூர்டான சர்வர்ஸ் இல்ல. ஓகேங்களா. இந்த VPS எல்லாம் டிஃபால்ட்டா விட்டுருங்க. ஓகேங்களா. இந்த அவைலபிலிட்டி ஜோன் வேணும்னா if you want select to availability zone. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ண போறோம் இல்லையா லோட் பேலன்சர், எதுல வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அது நம்ம புதுசா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லைங்களா, அந்த நியூவா கிரியேட் பண்ண போற ஆட்டோ ஸ்கேலிங் சர்வரை ஒரே அவைலபிலிட்டி ஜோன்ல போட்டாலும் ஓகே, டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன்ல போட்டாலும் ஓகே அப்படின்றதால தான் we need to select. ரெண்டு அவைலபிலிட்டி ஜோன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இங்க கான்ஃபிகர் செட்டிங் கொடுத்தனா பேலன்ஸ் செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப்னா என்னன்னா நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஓப்பன் டு ஆல் தான் கொடுப்போம். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்? ஒரு அப்ளிகேஷனை யார் வேணாலும் ஹிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன்? ஓப்பன் ஆல் கொடுத்துட்டு கான்ஃபிகர் ரூட்டிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போயிடுச்சு, டார்கெட் குரூப் போயிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் தான் இது பண்ண போறீங்களான்னு கேக்குது. ஓகேங்களா. நியூ டார்கெட் குரூப் கேக்குது இல்லைங்களா. இங்க என்ன பண்ண போறீங்க? இன்ஸ்டன்ஸ் தான் பாயிண்ட் பண்ண போறீங்களான்னு கேக்குது. ஆமா. ஓகேங்களா. HTTP 8 எல்லாமே சேம். ஓகேங்களா. கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இங்க என்ன ஆகுது பாருங்க, ரெண்டு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் கேக்குது. ஓகேங்களா. இப்படியும் போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். ஆர்எஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும், ஒரு லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ண போறோம்னா ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதை எடுத்துட்டு போயிட்டு லோட் பேலன்ஸ்ல அட்டாச் பண்ணுவோம். நான் என்ன பண்ண போறேன்? இப்ப டார்கெட் குரூப் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டார்கெட் குரூப் கொடுக்குறேன். அந்த டார்கெட் குரூப்க்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நீங்க பண்ண போறீங்க? இன்ஸ்டன்ஸா பண்ண போறேன். HTTP போர்ட் 80ல இருக்கு, ஓப்பன்ல இருக்கு. ஓகேங்களா. நான் ஜஸ்ட் இருக்கு பாருங்க, அட்வான்ஸ் ஹெல்த் செக் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஹெல்த் செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு டைரக்டா போயிட்டு அது செக் பண்ணாம இருந்துச்சுன்னா யூசேஜ் இல்ல. ஓகேங்களா. அதே தான் இங்க பாருங்க, ஹெல்த்தி த்ரெஷோல்ட் அப்படின்னா என்னங்க? ஹெல்த்தியா இருக்கான்னு எத்தனை தடவை நீ செக் பண்ண போற அப்படின்னு கேக்குது. 5 டைம்ஸ். ஓகேங்களா. அன்ஹெல்த்தி த்ரெஷோல்டு எத்தனை தடவை செக் பண்ண போற? அது ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு எத்தனை தடவை செக் பண்ண போற? 2 தடவை செக் பண்ண போற. ஓகேங்களா. அதுக்கான நம்பர் இதை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணாலும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்க பாருங்க டைம் அவுட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தான் சர்வர் 1. ஓகேங்களா. நான் உங்களை ஹிட் பண்றேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்றேன், நீங்க வந்து அன்அவைலபிள் போயிட்டீங்க. ஓகேங்களா. பட் அந்த கால் வந்து எவ்வளவு நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவா இருக்கணும்ன்றது தான் அந்த டைம் அவுட். ஓகேங்களா. இப்ப நான் உங்களை ஹிட் பண்ணிட்டேன், ஹிட் பண்ணிட்டு 1/2 hour வெயிட்டிங் டைம் கொடுத்தேன்னா அது வேஸ்ட் இல்ல. புரியுதுங்களா. அதுக்காக we are preferring for 5 செகண்ட். இதெல்லாம் மோஸ்ட்லி அதுல இருக்கிறதே விட்டுருவோம். ஓகேங்களா. நாம எதுவும் எடிட் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. டைம் அவுட். இன்டர்வல். இப்போ வந்து நான் எத்தனை தடவை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஹெல்த் செக்கு அன்ஹெல்த்திக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 2 தடவை ட்ரை பண்ணணும். ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிடுறேன். ஓகேங்களா. கூப்பிட்ட உடனே கூப்பிட்டு ஒரு 5 செகண்ட் வரைக்கும் நான் உங்களை கூப்பிட்டே இருப்பேன். ஓகேங்களா. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா நான் வந்து உங்களை கூப்பிடுறதை நிறுத்திடுவேன். உடனே நான் கூப்பிட்டேன்னா நீங்க திரும்பி பார்ப்பீங்களா? திரும்பி பார்க்கணும். ஓகேங்களா. கொஞ்சம் இன்டர்வல் டைம் விட்டுட்டு மறுபடியும் நான் உங்களை கூப்பிட்டேன்னா மேபி நீங்க என்ன திரும்பி பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா. இப்ப ஹேக்கரே வரான்னு வைங்களேன். ஹேக்கர் வந்து ஒரு சர்வரை ஹேக் பண்றான்னா சர்டைன் பீரியட் மட்டும் தான் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். 1000 மெம்பர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. அப்போ உங்களோட இது டவுன்ல போயிடும். ஓகேங்களா. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? வித்தின் 5 செகண்ட்குள்ளார கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய சர்வர் அப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஹேக்கர் மறுபடியும் ஒரு 1000 இன்புட்டை கொடுத்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா. அதெல்லாம் சர்டைன் இன்டர்வல்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. அதுதான் இங்க கொடுக்கணும். நான் வந்து 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 30 செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஹிட் பண்ணி பார்ப்பேன். ரெஸ்பான்ஸ் வரலாம். 5 செகண்ட்ஸ்ல டெர்மினேட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவேன். 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் மறுபடியும் நான் உங்களுடைய லிங்கை ஹிட் பண்ணி பார்ப்பேன். அவ்வளவுதான். ஓகேங்களா. இன்னும் கிளியருங்களா? இது
ஒன்று அதுக்கு முன்னாடி போங்க. Yes, yes. அது explain. இந்த டார்கெட் குரூப் தானே சொல்றீங்க? ஆ. இது வந்து அன்ஹெல்தி த்ரெஷோல்ட்னா வந்துட்டு இப்போ ஒன்ஸ் வந்துட்டு அந்த சர்வர் வந்து அன்ஹெல்தியா இருக்குன்னா நெக்ஸ்ட் போய் கிளிக் பண்ணி செகண்ட் டைம் ரெண்டு வாட்டி தான் ஹிட் பண்ணி பார்ப்போம். 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அதான் இந்த சர்வர் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க சொல்லியிருந்தேன்ல, என்ன பண்ணும் யூசர் 1 இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணா யூசர் கிட்ட இருந்து வர லோட ஃபர்ஸ்ட் இந்த சர்வருக்கு செக் பண்ணும் ஹெல்த்தியா இருக்கான்ட்டு. ஓகேங்களா? 2 தடவை அந்த மாதிரி செக் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் கோட் வந்து 200ங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க ஷோ பண்றேன். தென் யூ கெட் அ பெட்டர் ஐடியா. இது வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இருந்து வரும். ஓகேங்களா? நம்மளோட லோட் பேலன்சர் என்ன பண்ணும்னா சர்வர் 1 ஹெல்த் செக் பண்ணும். ஓகேங்களா? எத்தனை தடவை ஹெல்த் செக் பண்ணும்? 2 தடவை ஹெல்த் செக் பண்ணும். ஓகேங்களா? அன்ஹெல்த்தினா இது ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது இங்க பாருங்க சக்சஸ் கோட் என்னது 200. ஃபர்ஸ்ட் டைம் இந்த லோட் பேலன்சர் இந்த சர்வரை ஹிட் பண்ணும்போது நான் எப்படி சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்வரை ஹிட் பண்ணும்போது ஓகேங்களா உங்களுக்கு என்ன வரணும், அது சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா 200 வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் இது ஹிட் பண்ணி பாக்குது 200 வந்துருது. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஹிட் பண்ணி பாக்குது சேம் சர்வரை. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு 200 வரல. ஓகேங்களா? எரர் கோட் வருதுன்னு வைங்க. எரர் கோட் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? எரர் கோட் என்ன வரணும், பேஸ்ட் ஆன் என்ன இஷ்யூ அதை பேஸ் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 140 வருதுன்னு வைங்க. ஓகேங்களா? அகைன் என்ன பண்ணும், ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்ட் ஆயிருச்சு, ட்ரை பண்ணிருச்சு இந்த சர்வர். இந்த சர்வர் வந்து ஆக்டிவ்ல இல்ல. எவ்வளவு நேரம் ட்ரை பண்ணும்னா 5 செகண்ட்ஸ் தான் ட்ரை பண்ணும் இந்த கால்க்கு, இந்த ஃபர்ஸ்ட் கால்க்கு. ஓகேங்களா? உடனே இந்த காலை என்ன பண்ணிடும், அது ஸ்டேட்டஸ் கோட் 140 எடுத்துட்டு அன்ரீச்சபிள்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிடும் லோட் பேலன்ஸருக்கு. நெக்ஸ்ட் உடனே வந்து ஹிட் பண்ணி பார்க்காது நம்மளுடைய சர்வர். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலை இந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும், இந்த சர்வரை ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அகைன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அன்ஹெல்த்தினா 140 வரும். ஓகேங்களா? ஹெல்த்தினா 200 வந்துடும். அகைன் இது வந்து 140 வந்துருச்சுன்னா நம்மளோட லோட் பேலன்சர் என்ன பண்ணும்னா இந்த சர்வர் இருக்கு இல்லைங்களா, இந்த சர்வரை அதோட லோட் பேலன்சிங் குரூப்ல இருந்து தூக்கிட்டு லோட இந்த 2 சர்வருக்கு மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணும், லோட ஸ்பிட் பண்ணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுதான் இந்த லிமிட்ஸ். 5 ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு 5 தடவை செக் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? 5 தடவையும் எவ்வளவு இன்டர்வல்ல செக் பண்ணணும்னா 30 செகண்ட்ஸ் இன்டர்வல்ல தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? அன்ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா 2 தடவை தான் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்க யூ மேக் இட் 5, நாட் அன் இஷ்யூ. ஓகேங்களா? இது எல்லாமே கிளைண்ட் ரிலேட்டட் திங்ஸ் தாங்க. எத்தனை தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வர் அன்ஹெல்த்தியா இருக்குன்றது செக் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்டே மேக்ஸிமம் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ப்ராசஸே மேக்ஸிமம் நம்ம பண்ண மாட்டோம். இது வந்து ஆர்கிடெக்ட் லெவல்ல தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப நான் ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிட்டேன். கரெக்டா? இப்படியும் கிரியேட் பண்ணலாம், லோட் பேலன்ஸுக்குள்ளார போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதனால நான் டார்கெட் குரூப் இங்க கிரியேட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் லோட் பேலன்ஸர் கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் கிரியேட் லோட் பேலன்சர். LB1 நேம் கொடுத்துட்டேன். இன்டர்நெட் ஃபேசிங் தான், IPv4 எல்லாமே காமன். I just select 2 regions. இது என்ன சொன்னேன், ஓப்பன் ஆல். ஓகேங்களா? கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷன் ரூட்டிங் இங்க இருக்கு பாருங்க, நியூ டார்கெட் குரூப் இருக்கு, எக்ஸிஸ்டிங் டார்கெட் குரூப் இருக்கு. நம்ம ஆல்ரெடி டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணதால எக்ஸிஸ்டிங் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. ஏன்னா ஒரே ஒரு டார்கெட் குரூப் தான் இருக்கு. இதுவே மோர் தென் 1 இருந்துச்சுன்னா இங்கேயும் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஓகேவா? மற்ற எல்லாமே சேம். ரிஜிஸ்டர் டார்கெட் கொடுத்துட்டு பாருங்க கிரியேட் கொடுத்துறேன். ஓகேங்களா? சக்சஸ்ஃபுல்லா எனக்கு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க நான் டார்கெட் குரூப் கொடுத்தேன், கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த டார்கெட் குரூப் குள்ளார போய் பாருங்க. ரெண்டு சர்வர் அப் அண்ட் ரன்ல இருக்கா? ஓகேங்களா? ரெண்டுமே அப் அண்ட் ரன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? லோட் பேலன்சர் போறேன். இதுதான் என்னோட லோட் பேலன்சர். ஓகேங்களா? இந்த லோட் பேலன்சருக்குள்ளார போயிட்டு இது பாருங்க, ஸ்டேட் வந்து என்னவா இருக்கு, அது ஒன்ஸ் டன் ஆகும். இது இட்ஸ் டேக் சம் டைம். ஓகேங்களா? பாருங்க இந்த லிசனர் இருக்குங்களா,
டிஃபால்ட் நம்மளோட டார்கெட் குரூப் தான் இது லெசன் பண்ணுதுன்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? மானிட்டரிங் போறீங்க. மானிட்டரிங்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கேலும் வந்து மானிட்டர். ஓகேங்களா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ல தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி இந்த டிஎன்எஸ் நேம் இருக்கு இல்லைங்களா? இதுதான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை ஜஸ்ட் அப் பண்றதுனாலே நம்ம காமிக்கலாம். ஓகே, ஆக்டிவ்க்கு வந்துருச்சு நம்மளோட லோட் பேலன்சர். இது என்ன உங்களுக்கு கிரியேட் பண்ணா ஒரு ஏஆர்எனும் ஒரு டிஎன்எஸ் நேமும் கொடுக்கும். ஓகேங்களா? ஏஆர்என் வந்து நம்ம லேட்டரான் பார்ப்போம். எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ்னு ஒரு டாபிக் பார்ப்போம். அப்ப ஏஆர்என்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? டிஎன்எஸ் நேம்னா என்னன்னா இங்க பாருங்க என்ன வருது, amazon.aws.comனு வருது. அப்படின்னா என்னது, இது வந்து ஒரு டொமைன் நேம் மாதிரி அதுவா கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆனா லோட் பேலன்சர் எல்பி ஐஃபன் சம்திங் கொடுக்குது. ஓகேங்களா? இதுக்கு பதிலாக நீங்க வேணும்னா ஒரு டொமைன் நேம் நீங்க வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு யூ கேன் ஏபிள் டு ஆட் இட் ஹியர். ஓகேங்களா? ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டொமைன் நேம்ல வேணுமோ அந்த டொமைன் நேம்ல உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், இந்த டிஎன்எஸ் நேம் இருக்கீங்களா, இதை காப்பி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு ஜஸ்ட் ஹிட் பண்ண போறேன். அண்ணன் இருக்கு ரெண்டுமே அப் அண்ட் ரன்ல தான் இன்ஸ்டன்ஸ். சம் இஷ்யூஸ் இருக்கு இல்லைங்களா? என்ன இஷ்யூ இருக்கு? ஜஸ்ட் a second. attribute. ஐ திங்க் இப்போ வந்து ஃபுல் விண்டோவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ரைட். நான் லாஸ்ட் கிளாஸ் எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆக்டிவ்ல தான் இருக்கு. ஏபி சவுத் ஒன் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் மானிட்டரிங் எவ்ரி திங் வில் பி கரெக்ட். ஓகே, எடிட் செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட் ஓப்பன் ஆல் ரெண்டுமே இருக்கு. இங்க ஓப்பன் ஆல் கொடுத்தோமா EC2க்கு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு. ஜஸ்ட் a second. செக்யூரிட்டி போயிட்டே இருக்கு. Just a second. ஓகேங்களா? டிசைனரும் 80 தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டா மானிட்டரிங் இன்வெஸ்டிகேட்டிங் சர்வீசஸ் டேக்ஸ் எல்லாமே பக்கத்து டார்கெட் குரூப் போலாம். டார்கெட் குரூப் HTTP தான் ஒன்று இருக்கும், இன்ஸ்டன்ட் தான். லோட் பேலன்சர் ஷட் டவுன்
நான் பெண்டிங் ஆக்ஷன் கொடுத்தேன்னா இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ரிஜிஸ்டர் டார்கெட் கொடுக்கும்போது ஓகே, நான் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, 2 இன்ஸ்டன்ஸ் இது பண்ணனே தவிர அதை நான் என்ன பண்ணல, உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணல. ஓகேங்களா? அப்புறம் நம்ம டார்கெட் கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன், கிளாஸ் வீடியோ. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை நான் லாஸ்ட் வீக் தான் எடுத்திருந்தேன். இப்போ என்டையர் எதுவுமே அவன் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். ஹெல்த் செக், ஹெல்த் செக், ஹெல்த் செக் இஸ் சேம் டார்கெட்ஸ். A second. வேற என்ன இருக்கு? டார்கெட் போடுவாங்க. ஜஸ்ட் அ செகண்ட். நான் என்ன பண்றேன், மறுபடியும் லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் this load balancer and target password. ஓகேங்களா? instance HTTP 8 VPC HTTP check option successful target create ஆயிடுச்சு. we need to add this instance. but register ஆக மாட்டேங்குது. add to register செலக்ட் பண்ணியாச்சு. add to register. ஓகே, இப்பதான் ரிஜிஸ்டர் ஆகுது. ஓகேங்களா? சேவ் பண்றேன். இப்பதான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது. பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாம விட்டேன், அதனால ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நான் உங்களுக்கு அது கொடுக்குறேன், அந்த ரெக்கார்டிங் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க, then you get a better idea. இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் வீக் நான் அதை எடுத்தது தான். ஓகேங்களா? லாஸ்ட் வீக்குக்கும் இந்த வீக்குக்கும் அவன் எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய இது வந்து அப்டேட் பண்ணிருக்கான்னு மட்டும் ஜஸ்ட் நீங்க பாருங்க, then you get a better idea. இந்த மாதிரிதான் மேக்ஸிமம் அவன் பண்ணிட்டே இருப்பான். அவன் நோட்டிபிகேஷன்லாம் பண்ண மாட்டான். கண்டிப்பா நீங்க உள்ள போய் தேடினீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருப்பான் அந்த கான்ஃபிகரேஷன். இங்க வந்தது பாத்தீங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இங்க ரிஜிஸ்டர் டார்கெட் வந்தே இருக்காது. இல்லை, இப்போ வந்துருச்சு. ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஓகே, ஆக்டிவ் லோட் பேலன்சர். லோட் பேலன்சர்ல இருந்து டிஎன்எஸ் நேம் வரும். சரிங்களா? இது ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ்ல இருக்கு. இட்ஸ் அப் அண்ட் ரன். ஓகேவா? ப்ரொஃபஷனல் இருக்கும்போது வருமானு தெரியல, ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே ஓகே, இது அப் அண்ட் ரன் ஆகட்டும். அதுக்குள்ளார நம்ம இன்னொன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? லோட் பேலன்சர் இவ்வளவுதான். இது எப்படி இப்போ நம்ம லோட் பேலன்சர் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஒரு 2 சர்வர் இருக்கு இல்லைங்களா? 2 சர்வருக்கு நம்ம இப்போ கான்ஃபிகர் பண்ணிட்டோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் அப்ளிகேஷன் வைஸ் காமிக்க போறேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? கமிங் பேக் டு ஆட்டோ ஸ்கேலிங். சேம், இங்க நீங்க லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணதுக்கு எப்படி ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணீங்களோ அதே போல நீங்க ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், அதுக்கு கண்டிப்பா சம் டெம்ப்ளேட் தேவை. ஆட்டோ ஸ்கேலிங்னா நான் என்ன சொன்னேன், ஆல்ரெடி 2 சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு 2 சர்வருக்கும் சிபியூ யூட்டிலைசேஷனோ வேற ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் அதிகமாச்சுன்னா அதே போலயே எனக்கு 2 சர்வர் கிரியேட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்களா? ஒரு சர்வர் கிரியேட் பண்ணது நமக்கு என்ன தேவை? ஜென்ரலா நீங்க வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு என்ன தேவை? நம்ம என்னென்ன செலக்ட் பண்ணணும்? OS டைப், OS டைப், பிளாட்ஃபார்ம், வால்யூம். நீங்க AMI ல இருந்து கிரியேட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னேன், ரன்னிங் இன்ஸ்டன்ஸை ஒரு AMI எடுத்துட்டு அதை வந்து டிஃப்ரெண்ட் ரீஜன்ல எல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்க சொன்னேன். ஞாபகம் இருக்கலாம்? சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்க,
டெம்ப்ளேட் தான் வச்சிருப்பாங்க ஓகேங்களா, ஏஎம்ஐயா வச்சிருப்பாங்க. அந்த ஏஎம்ஐ வச்சுட்டு ஆட்டோ ஸ்கேலிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஓகேங்களா. இன்னொன்னும் பண்ணலாம். இப்ப ரன்னிங் சர்வர் இருக்கு இல்லையா, அதுல ஏதாச்சும் ஒரு சர்வரையோ இல்லைன்னா அந்த 2 சர்வரையுமே கூட நான் எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அதை வச்சுட்டு ஆட்டோ ஸ்கேலிங் டெம்ப்ளேட் ரெடி பண்ணுவேன் ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன், எக்ஸிஸ்டிங்கா இப்போ ரன் ஆயிட்டு இருக்கீங்களா, இந்த இன்ஸ்டன்ஸை வச்சுட்டு நான் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண போறேன் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஏஎம்ஐ எடுத்துங்க ரன்னிங் இன்ஸ்டன்ஸை, அந்த ஏஎம்ஐல இருந்து ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணிட்டு எனக்கு நீங்க டாஸ்கா சப்மிட் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா. நான் இப்ப எடுக்க போறது டைரக்டா ஏஎம்ஐல இருந்து கிரியேட் பண்ண போறது இல்லை ஓகேங்களா. அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆனா நான் காமிச்சிடறேன் ஓகேங்களா. நீங்க டாஸ்க் பண்ணும்போது ஏஎம்ஐல இருந்து ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணுங்க, ஆட்டோ ஸ்கேலிங் லோட் பேலன்சிங் ஓகேவா. அதுக்கு என்ன வேணும்னு சொன்னேன், டெம்ப்ளேட் வேணும்னு சொன்னேன் ஓகேங்களா. இந்த லான்ச் டெம்ப்ளேட் இருக்கீங்களா, இதுதான் டெம்ப்ளேட் ஜென்ரேட்டர்னு சொல்லுவேன் ஓகேங்களா. இந்த லான்ச் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் ஓகேங்களா. கொடுத்த உடனே டெம்ப்ளேட் நேம் கேக்குது, நான் ஜஸ்ட் TMP1 கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க டெம்ப்ளேட் வெர்ஷன் கேக்குது. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வெர்ஷன் வைஸ் நம்ம வெர்ஷனிங்லாம் பார்த்துருக்கீங்களா, நெக்ஸ்ட் ரிலீஸ் இருக்கீங்களா, அதே போலதான் நீங்க இப்போ TMP1ன்ற டெம்ப்ளேட்டை லான்ச் பண்ணிட்டீங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் ஜென்ரேட் பண்ணும்போது வேற வெர்ஷனை நீங்க எடுக்கணுமா அப்படின்னா யூ நீட் டு டிக்ளேர். மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆட்டோ ஸ்கேலிங்க்கு ஒரே வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பேக்கப் எடுத்துட்டாங்கன்னா அதே பேக்கப்ல தான் போவாங்க ஓகேங்களா. இது என்னன்னா ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் வேணுமான்னு கேட்கும். AWS ப்ரொவைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் போகணும் அப்படின்றதெல்லாம் அவனை டிக்ளேர் பண்ணுவோம். ஆனா நம்ம அப்படி பண்ணனா ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஐ ஜஸ்ட் இக்னோர் திஸ் ஓகேங்களா. டெம்ப்ளேட்டுக்கு எதனா டேக் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், TMPன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. சோர்ஸ் டெம்ப்ளேட் எங்கிருந்து எடுக்க போறீங்க ஓகேங்களா. சோர்ஸ் டெம்ப்ளேட் கேக்குது, நான் இப்போ சோர்ஸ் டெம்ப்ளேட்ல கொடுக்க போறேன் ஓகேங்களா. இங்க நீங்க அப்ளிகேஷன் OS எது வேணாலும் யூ கேன் ஏபிள் டு செலக்ட் ஓகேங்களா. நான் கரண்ட் இன் யூஸ்ன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. டோன்ட் இன்க்ளூட் ஆல் டெம்ப்ளேட் கொடுக்கல, கரண்ட் இன் யூஸ்ன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. இங்க பாருங்க என்ன வருது, ஒரு ஏஎம்ஐ வருது. இது எதோட ஏஎம்ஐ, எனி ஐடியா ஆர்எஸ் ஐ ஜஸ்ட் நான் எதுவுமே இன்க்ளூட் பண்ணல ஓகேங்களா. டோன்ட் இன்க்ளூட் எனிதிங். லான்ச் டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணல, டைரக்டா போயிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எந்த OS வேணாலும் எனக்கு வேணும்னா நான் செலக்ட் பண்ணிக்கலாம். T2ல இருந்து T3 மைக்ரோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி நான் என்ன பண்றேன், 23 AMI எடுத்துக்கிறேன். இது வந்து என்னுடைய விஷயம் ஓகேங்களா. எனக்கு இந்த கான்ஃபிகரேஷன்ல தான் வேணும்னு நான் இப்போ புதுசா கிரியேட் ஆகிற சர்வருக்கு எடுக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்துருந்த டாஸ்க் என்னது, ஏஎம்ஐனாலும் இங்க தான் நீங்க யூஸ் பண்ணணும் எப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்க ப்ரௌஸ் போயிட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு ஏஎம்ஐ லிஸ்ட் ஆகும். நான் இப்போ ஒரு சர்வரை செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு ஏஎம்ஐ செலக்ட் பண்ணி போறீங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஓகேங்களா. கேக்குது பாருங்க, T2 மைக்ரோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. கீப்பர் புது கீப்பர் கூட நீங்க வேணும்னா கொடுக்கலாம் ஓகேங்களா. ஓகேங்களா. நெட்வொர்க் செட்டிங் இது நான் வந்து எதுவுமே பண்ண போறதில்லை ஓகேங்களா. செலக்ட் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எது வேணும், 2 வேணும், ஓப்பன் ஆலும் டிஃபால்ட்டும் வேணும் கரெக்டா. டிஃபால்ட் ஓப்பன் ஆகும், எனக்கு 2மே ஆட் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் EBS வால்யூம் எதனா அடிஷனலா வால்யூம் எதனா ஆட் பண்ண போறீங்களா, நான் எதுவுமே ஆட் பண்ண போறதில்லை ஓகேங்களா. ஆனா இங்க நம்ம ஒண்ணு மட்டும் ஆட் பண்ணணும், என்னன்னு சொல்லுங்க. நம்மளுடைய கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலயும் இன்னொரு சேஞ்ச் பண்றேன் ஓகேங்களா. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வர் 1க்கு பதிலா ஆட்டோ ஸ்கேலிங் இப்பதான் உங்களுக்கு விசிபிளா தெரியும். இது எல்லாமே ஆர்கிடெக்ட் லெவல்ல தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஆனா நான் இப்ப வந்து இதை வந்து ஆர்கிடெக்ட் லெவல்ல பண்ணாம உங்களுக்கு அப்ளிகேஷன் லெவல்ல காமிக்கிறேன் ஓகேங்களா.
நான் என்ன பண்ண போறேன், கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் கொடுக்க போறேன். ஓகேங்களா, எனக்கு இப்போ டெம்ப்ளேட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டெம்ப்ளேட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்க இதுக்கு இந்த மாதிரி நான் மேனுவலா டெம்ப்ளேட் ரெடி பண்ணேன். ரியல் டைம்லயும் இப்படி பண்ண மாட்டாங்க. எக்ஸிஸ்டிங் சர்வரை ஏஎம்ஐ எடுத்துட்டு அதை அந்த டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, நீங்களும் அப்படிதான் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேவா, ஸ்டில் நோ கிளியர்ங்களா? லினோதா நீங்க ஓகே. இங்க பாருங்க, இப்ப இது ஒர்க் ஆகுது பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணேன், எனக்கு என்ன வருது, சர்வர் 2 வருது. அப்ப என்னுடைய லோடு எங்க போயிருக்கு, நான் அகைன் கிளிக் பண்றேன். இப்ப என்ன ஆகுது, சர்வர் 1க்கு போகுது. அப்ப என்னுடைய லோடு என்ன ஆகுது, ஈவனா ஸ்பிட் ஆகுது. ஓகேங்களா, இதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல தான் போய் செக் பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் போட்டோம்னா நம்ம அப்ளிகேஷன் லெவல்ல பண்ணலாம். அப்ப நம்ம பண்ண கான்ஃபிகரேஷன் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்ப 1000 மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 500 வந்து பாத்தீங்கன்னா சர்வர் 1க்கும் 500 வந்து சர்வர் 2க்கும் கொடுத்துரும். ஓகேங்களா, ஓகே. இப்ப நம்ம டெம்ப்ளேட் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்ப லோட் பேலன்சர் கிளியர். கரெக்ட்டுங்களா, இப்ப நம்ம டெம்ப்ளேட் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிளிக் பண்ணிட்டேன். கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். இங்க வந்து ஏஜி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் 1 நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இங்க பாருங்க லான்ச் டெம்ப்ளேட் கேக்குது. நீங்க இன்கேஸ் அங்க போயிட்டு டெம்ப்ளேட் வந்து நீங்க கிரியேட் பண்ணாம இருந்தீங்கன்னு வைங்களேன், இங்க கேட்கும் கிரியேட் லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு அங்க கொடுத்து சேம் கான்ஃபிகரேஷன் மறுபடியும் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நான் அதுக்கு பதில் அங்க போயிட்டு கிரியேட் பண்ணிட்டு இங்க கீழே வந்துட்டேன். ஓகேங்களா, சம்டைம்ஸ் உங்களை இப்படி கேட்கலாம், எனக்கு ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து இங்க வந்து இதுக்குள்ளார வந்து கிரியேட் பண்றதுக்கு பதிலா டைரக்டா அங்கேயே போய் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, இங்க பாருங்க இதுதான் நம்மளுடைய டெம்ப்ளேட். கரெக்டா, டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிட்டேன். டிஃபால்ட் வெர்ஷன், ஏன்னா இது வெர்ஷன் 1 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்க பாருங்க அதோடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்துடும். எந்த ஏஎம் எடுத்திருக்க, T2 மைக்ரோ எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பிபிஸ்லாம் டிஃபால்ட். அவைலபிலிட்டி ஜோன் நான் எதில் லான்ச் பண்ணோம்னா 1A 1B 2 அவைலபிலிட்டி ஜோன்ல லான்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது ரெண்டுல எதில் வேணாலும் எனக்கு புதுசா கிரியேட் ஆகிற சர்வர் கிரியேட் ஆகலாம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட் டீடைல்ஸ். ஐ ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஓகேங்களா, இது என்ன சொல்லுது பாருங்க, இப்ப நாம ஒரு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்றோம். அதை நீங்க லோட் பேலன்சர்லயும் கொடுக்கலாம், கொடுக்காமையேவும் போகலாம். ஓகேங்களா, நோ லோட் பேலன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் பேலன்சரே இருக்காது. ஓகேங்களா, அட்டாச் ஆன் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர்னா ஆல்ரெடி நீங்க ஒரு லோட் பேலன்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கூட அட்டாச் பண்ணுமான்னு கேட்குது. இல்ல நீங்க நியூவா கிரியேட் பண்றதுனாலும் நியூவா கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன் நம்மகிட்ட ஏற்கனவே லோட் பேலன்சர் இருக்கு. ஐ ஜஸ்ட் கிளிக் திஸ். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய லோட் பேலன்சிங் டார்கெட் குரூப். ஓகேங்களா, அது ஜஸ்ட் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஹெல்த் செக். இங்க பாருங்க இது என்ன கேக்குதுன்னா டர்ன் ஆன் எலாஸ்டிக் லோட் பேலன்சர் ஹெல்த் செக். நீ ஹெல்த் செக் பண்ண போற, எதுக்கு நீ ஹெல்த் செக் பண்ண போற, லோட் பேலன்சருக்கும் பண்ண போறியா அப்படின்னு கேக்குது. ஆமா, எனக்கு லோட் பேலன்சருக்கும் ஹெல்த் செக் பண்ணணும். அப்பதான் எனக்கு வந்து லோட் பேலன்சர் என்ன பண்ணணும்னு சொன்னா இருக்கிற சர்வருடைய ஆவரேஜை கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன் லோட் பேலன்சர். ஓகேங்களா, அந்த ஆவரேஜும் எனக்கு ஹெல்த் செக் உள்ளார எடுத்துட்டு வான்றதுக்காக இந்த கிளிக் பண்றோம். ஓகேங்களா, கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பாருங்க எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் செக் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஜஸ்ட் 60 செகண்ட் கொடுக்குறேன். 300 தான் டிஃபால்ட் ஒன்று. ஓகேங்களா, இங்க பாருங்க ஏன்னா மெட்ரிக்ஸ் லெவல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் பண்ண போறீங்களா, இந்த கிளவுட் வாட்ச்லாம் நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் அடிஷனல் செட்டிங்ஸ், இப்போதைக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். இதுதாங்க ஆட்டோ ஸ்கேலிங்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, மோஸ்ட் வேல்யூபிள் பார்ட் இதுதான். இங்கதான் நம்மளுடைய ஆட்டோ ஸ்கேலிங்குடைய ஸ்கில்ல அவன் செக் பண்ணுவான். Desired capacity. What is mean by desired capacity? Any idea? Desired capacity என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 1 அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் மினிமம் சொல்லுவேன். மினிமம் 1 என்னன்னா எனக்கு அட் எ டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம இப்ப எத்தனை சர்வர்ல லான்ச் பண்ணிருக்கோம், 2 சர்வர்ல லான்ச் பண்ணிருக்கோம். கரெக்டா, எனக்கு உங்களுக்கு மினிமமா எத்தனை சர்வர் ரன் ஆகும் அப்படின்றது தான் இந்த மினிமம். மினிமம் 1. ஓகேங்களா, 1ன்றது மேண்டிட்டரி, 1 கூட இல்லாம வைக்கக்கூடாது. ஓகேங்களா, நான் எனக்கு வந்து மினிமம் கெப்பாசிட்டி 2 வேணும்னு சொல்றேன். ஓகேங்களா, மினிமம் எத்தனை வேணும்னு சொல்றேன், 2 சர்வர் ஆச்சு எனக்கு மினிமம் ரன் ஆகணும்னு சொல்றேன். ஓகேங்களா, டிசைட் கெப்பாசிட்டி அட்லீஸ்ட் அட் எனி காஸ்ட் எத்தனை உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்னு கேட்குறேன். அட்லீஸ்ட் 2 ரன் ஆகணும்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, நீங்க 1 கூட வைக்கலாம், அட்லீஸ்ட் எனக்கு 2 ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் 1 கூட நீங்க வைக்கலாம் டிசைட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, அட்லீஸ்ட் 1 எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கணும், மினிமம் டிசைட். ஓகேங்களா, இதுல இருந்து நீ கம்மியானாலும் இதுக்கு கீழே போயிடாத. அடுத்தது நீ ஜென்ரேட் பண்ணா எத்தனை நீ ஜென்ரேட் பண்ணும், எனக்கு 2 ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேங்களா,
இந்த மாதிரி மேக்ஸிமம் எத்தனை ஜென்ரேட் பண்ணலாம் இதையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய நான் பிஓசி பண்ணும்போது நான் இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி கொடுக்காம விட்டேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் 100 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? பிஓசி பண்ணன்னு சொன்னீங்களா? அப்ப என்னுடைய கிளைண்ட் என்ன கொஸ்டின் பண்ணாங்க. ஓகே, நீங்க மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 100 கொடுத்துருக்கீங்க, எதை பேஸ் பண்ணி நீங்க 100 கொடுத்துருக்கீங்க? எக்ஸாம்பிள் 100 கொடுத்துட்டுனா நமக்கு இதோட மீனிங் என்ன? மினிமம் 2 இருக்கணும். மேக்ஸிமம் எத்தனை கிரியேட் ஆகலாம்? 100 கிரியேட் ஆகலாம். 100 சர்வர் கிரியேட் ஆகலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்க. 100 சர்வர் கிரியேட் ஆகுது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனுக்கு. அப்படின்னா யாரும் அக்செப்ட் பண்ணிப்பானா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர் வரான். ஓகேங்களா? உங்களோட அப்ளிகேஷனை ஹேக் பண்றான். அவன் எதை வச்சு ஹேக் பண்ணுவான்? நிறைய இன்புட் கொடுத்து தான் ஹேக் பண்ணுவான். ஓகேங்களா? அவன் இன்புட் கொடுக்க உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுடைய சர்வர் கிரியேட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? 100 சர்வர் கொடுத்தீங்கன்னா 100 சர்வர் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 1 hour ஹேக் பண்றான்னு வைங்க உங்களுடைய ஹேக்கர். 100 சர்வர்ஸ். ஓகேங்களா? இமேஜ் பண்ணி பாத்தீங்க எவ்வளவு பில் வரும்ட்டு என்னுடைய கிளைண்ட்டுக்கு. அவன் திட்டம் 100 கொடுக்காதீங்க. நீங்க பிஓசி தான் பண்றீங்க, பட் பிஓசியே பண்ணாலும் 100 கொடுக்காதீங்க. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 10 to 50 கொடுங்க. ஏன்னா நமக்கு எவ்ரிதிங் இஸ் பில்லபிள். ஓகேங்களா? நீங்க 10 ரீச் பண்ணாலே நீங்க மேனுவலா போயிட்டு பார்க்கணும். ஓகேங்களா? நிஜமாவே அவ்வளவு லோட் வருதா இல்ல ஹேக்கர் ஹேக் பண்றான்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதால மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஒரு 10ல இருந்து 20 கொடுத்துரும். ஓகேங்களா? இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸால நான் சொல்றேன். நான் பிஓசி தான் பண்ணேன். அதாவது லைவ் கூட மூவ் ஆகல. அதுக்கே எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, டார்கெட் ட்ராக்ஸ் ஸ்கேலிங் பாலிசி அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் எதை பேஸ் பண்ணி நீ வந்து ஸ்கேல் அப் பண்ண போற? உன்னுடைய சர்வர், என்னுடைய சிபி யூட்டிலைசேஷன் வச்சு பண்ண போறியா, நெட்வொர்க் வச்சு பண்ண போறியா, இல்ல அப்ளிகேஷன் லோட் பேலன்சர், ரெக்வஸ்ட் கவுண்ட் பர் டார்கெட் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். சிபி யூட்டிலைசேஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இன் கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லோட் பேலன்சர் பார்த்தோம். இன்னொரு லோட் பேலன்சர் பார்த்தோம். டைப் அப்ளிகேஷன் இன்னொன்னு பார்த்தோம். நெட்வொர்க்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? நெட்வொர்க் பேஸ்ல வந்தீங்கன்னா நீங்க ஆவரேஜ் இன் ஆவரேஜ் அவுட்டை வச்சு எடுக்கலாம். இதுக்கும் நீங்க ஆவரேஜ் இன் ஆவரேஜ் அவுட்டை வச்சு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜ் இன்னா என்ன எடுத்துக்கும்? எத்தனை பர்சன்ட் அந்த சர்வரை அக்சஸ் பண்றாங்கன்றது எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுதான் ஆவரேஜ். நான் இப்போதைக்கு சிபி யூட்டிலைசேஷன் எடுத்துக்கிறேன். டார்கெட் வேல்யூ 50 இப்போ அச்சீவ் பண்ணாது. ஓகேங்களா? நான் ஜஸ்ட் 10 எடுத்துக்கிறேன். 10 இப்போ ரீச் பண்ணாது. எவ்வளவு செகண்ட்ஸ்ல இன்டர்வல்ல இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நான் ஜஸ்ட் 60 செகண்ட்ஸ் இப்போ சொல்லிடுறேன். பாருங்க, இது என்னது? டிசேபிள் ஸ்கேல் இன் டு கிரியேட் ஒன்லி எ ஸ்கேல் அவுட் பாலிசி. அப்படின்னா என்னன்னா ஸ்கேல் இன் ஸ்கேல் அவுட் சொல்லுவோம். இப்போ நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே போகுது. கரெக்டுங்களா? அதே போல வி நீட் டு இப்போ லோட் கம்மியான ஒன்று என்ன ஆகணும்? நம்மளுக்கு சர்வர் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? இது கிளிக் பண்ணிட்டா டிசேபிள் ஆயிடும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணாது. ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஆட் நோட்டிபிகேஷன். இப்போ நமக்கு என்ன பண்ண போகுது? சர்வர் ஸ்கேல் அப் ஆக போகுது. ஓகேங்களா? நமக்கு தெரியணும்ல ஸ்கேல் அப் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியும். அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. அதே போல எந்தெந்த டேக்கு ஸ்கேல் அப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் டே மட்டும் நம்மளுடைய சர்வரை கொஞ்சம் அவைலபிள் அதிகமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த் நம்ம அதை மானிட்டர் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டேல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேல் அப் ஆகுது, இந்த டைம்ல ஸ்கேல் டவுன் ஆகுதுன்னா அப்போ அந்த டைம்ல மட்டும்தான் எல்லாரும் வந்து அக்சஸ் பண்றாங்கன்னு மீனிங். ஓகேங்களா? இது நமக்கு நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது வந்து ஆர்கிடெக்ட் லெவல்ல நமக்கு எந்த வித இன்ஃபர்மேஷனும் தெரியாது. பில்ல மட்டும் போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? பில்லுலையும் ஆட்டோ ஸ்கேலிங்க்கு இவ்வளவு ஆயிருக்குன்னு தான் நமக்கு வருமே தவிர எப்போ வந்து எந்த டேட்ல வந்திருக்கு, எந்த ஹவர்ல வந்திருக்கு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இஃப் யூ கோ டு ஆட் திஸ் நோட்டிபிகேஷன் தென் யூ கெட் அ பெட்டர் ஐடியா. இங்க எஸ்என்எஸ் இருக்குங்களா? இது நம்ம தனியா ஒரு டாபிக் பார்ப்போம். எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போதைக்கு நோட்டிபிகேஷனுக்கு மட்டும் நம்மளால பண்ண முடியும்ன்றதை மட்டும் தெரிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இது எல்லாமே ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங். நல்லா பாருங்க, இப்ப எவ்வளவு உங்களுக்கு இருக்கு? எத்தனை சர்வர் இருக்கு? 2 சர்வர் இருக்கு. ஓகேங்களா? அப்படியே பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க? சர்வர் இன்க்ரீஸ் ஆகுது. 2 சர்வர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம டிசைட் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருந்தோம்? 2 சொல்லியிருந்தோம். அதுக்கானதான். ஓகேங்களா? நீங்க இதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம்னா ஜஸ்ட் இந்த ஏஎஸ்ஜினா நான் கொடுத்த
ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஓகேங்களா, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் அவனுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இன்ஸ்டன்ஸ் லான்ச் டெம்ப்ளேட், என்ன நெட்வொர்க் கீழே வரணும், இது எல்லாமே கொடுத்துருப்பான் அவன். ஓகேங்களா, இங்க ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்ண எல்லாரும் வந்திருக்கோம். இங்க வருது பாருங்க, ஆக்டிவிட்டி ஹிஸ்டரி. அப்படின்னா என்னன்னா, இந்த ஆட்டோ ஸ்கேலிங் என்னெல்லாம் பண்ணுதோ அது இந்த ஹிஸ்டரியில லான்ச் ஆகிட்டே இருக்கும். இங்க என்ன வந்திருக்கு இப்போதைக்கு, சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஓகேங்களா, இப்போ நான் இதை போயிட்டு இந்த டிஎன்எஸ் ஹிட் பண்ற பாருங்க, என்ன ஆகுதுன்னு தெரியுதுங்களா? சர்வர் 1 வருது, சர்வர் 2 வருது, ஆட்டோ ஸ்கேலிங் வருது. ஏன் புரியுதா? இனி ஐடியா? இதுக்கு முன்னாடி சர்வர் 1 சர்வர் 2 தான் வந்துருச்சு. இப்போ என்ன வருது, கூட ஆட்டோ ஸ்கேலிங் வருது. ஏன்? நம்ம ஆனா அட்டாச் பண்ணது லோட் பேலன்ஸ்ல எத்தனை லோட் பேலன்ஸ், எத்தனை இன்ஸ்டன்ஸ் அட்டாச் பண்ணோம்? 2 இன்ஸ்டன்ஸ் தான் அட்டாச் பண்ணும். சர்வர் 1 சர்வர் 2 தான் அட்டாச் பண்ணும். கரெக்டா? ஆனா இப்போ நமக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பும் சேர்ந்து வருது. எதனால வருது? எனி ஐடியா? நம்ம இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கிரியேட் பண்ணும்போது அட்டாச் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சர்னு ஒன்று கொடுத்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு என்ன மீனிங்னா, இதுக்கப்புறம் எத்தனை சர்வர் கிரியேட் ஆனாலும் சரி, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் பேலன்சருக்குள்ள அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆகலாம் மீனிங்கே இருக்காதுல்ல. அந்த 2 சர்வர் மட்டும் தான் லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்களா, புதுசா 2 கிரியேட் ஆகுது தெரியுங்களா, அந்த சர்வரை லோட் பேலன்சர் விட்டுரும். ஓகேங்களா, நீங்க அட்டாச் பண்ணலன்னா அந்த 2 சர்வரை கன்சிடரே பண்ணிக்காது. ஓகேங்களா, சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி ஸ்கோப் போயிடும். ஓகேங்களா, ஆட்டோ ஸ்கேலிங்கும் லோட் பேலன்சிங்கோடைய அவுட் ஆஃப் ஸ்கோப் போயிடும். ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்றதுக்கான ஒரு யூசேஜே இல்லாம போயிடும். ஓகேங்களா, அதனாலதான் நம்ம எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சரை அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணா என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் கிரியேட் பண்ற இப்போ இருக்க இந்த 4 சர்வர் இருக்குங்களா, இந்த 4 சர்வரும் இது கூட தான் அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஃபியூச்சர்ல எத்தனை சர்வர் இது ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா கிரியேட் ஆனாலும் அது வந்து அந்த லோட் பேலன்சிங் குள்ளார தான் வரும். ஃபர்ஸ்ட் நம்மளோட லோட் பேலன்சர் இந்த 2 சர்வருக்குள்ளார தான் அதோடைய லோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 4 சர்வருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த 4 சர்வரும் 70% சிபியூ யூட்டிலைசேஷன் அதிகமாச்சுன்னா அடிஷனலா எத்தனை சர்வர் கிரியேட் ஆகும்? 2 சர்வர் கிரியேட் ஆகும், ஆர்எல்ஸ் 1 சர்வர் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அந்த சர்வருக்கும் நம்மளோட லோட் பேலன்சர் என்ன பண்ணும், லோட ஸ்ப்ளிட் பண்ணும். அதுதான் ஜெனரிக் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்றேன், இது ஒரு சர்வர் கரெக்ட்ங்களா, கிரியேட் ஆயிடுச்சு. ரியல் டைம்ல இப்போ என்னால சிபி யூட்டிலைசேஷன் அதிகப்படுத்த முடியும். ஏன்னா சிபி யூட்டிலைசேஷன் 90% 70% வரணும்னா ஹியூஜ் மெம்பர் 500னா மினிமம் ஒரு 400 தடவை 400 மெம்பராச்சும் இதை அக்சஸ் பண்ணாதான் நம்மளால சிபி யூட்டிலைசேஷன் அதிகமா எடுத்துட்டு வர முடியும். ஓகேங்களா, அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன், இன்னொரு சினாரியோ சொல்றேன். ஓகேங்களா, சேம் வே இப்போ நீங்க டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, எல்லாருக்குமே இந்த EC2 அக்சஸ் இருக்குமா? ஓகேங்களா, ஒன் ஆஃப் த உங்க டீம் மெம்பர் என்ன பண்றான், தெரியாம இந்த லான்ச் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, இந்த அப்ளிகேஷன் சர்வரை போயிட்டு என்ன பண்றான், ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணா ஓகே, நான் வந்து இது நான் உங்களுக்கு டாஸ்கா கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் இப்ப பண்றேன்னு சொல்றேன், லேட்டர் நான் டாஸ்க் சொல்றேன். ஓகேங்களா, அவன் என்ன பண்றான், அன்பார்ச்சுனேட்டா போயிட்டு உங்களுக்கு இந்த சர்வரை டெர்மினேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அன்பார்ச்சுனேட்டா டெர்மினேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, நம்ம டிசைட் கெப்பாசிட்டி எவ்வளவு கொடுத்துருந்தோம், 2. ஓகேங்களா, இப்ப பாருங்க, நான் என்ன பண்ணேன், ஆட்டோ ஸ்கேலிங்க டெர்மினேட் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? எனக்கு என்ன ஆகுது பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா சர்வர்ஸ் கிரியேட் ஆகுது. தெரியுதுங்களா? எத்தனை சர்வர் கிரியேட் ஆகுது? 3 சர்வர் கிரியேட் ஆகுது. ஏன்? பிகாஸ் நம்ம டிசர்வ் சர்வர் எத்தனை சொல்லியிருந்தோம், 2 சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அந்த 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ல ஜென்ரேட் ஆகுது. ஓகேங்களா, இந்த 1 ஏன் ஜென்ரேட் ஆகுது, நான் டெர்மினேட் பண்ண தெரியுங்களா, அதுக்காக ஜென்ரேட் ஆகுது. நீங்க இதை எப்படி மானிட்டர் பண்ணணும்னா, இங்க இருக்கு இல்லைங்களா, ஈவென்ட் இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, யூ கெட் a clear idea. ரெஃப்ரெஷ் ஆகல, ஜஸ்ட் a second. லான்ச்சிங் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா, புரியுதுங்களா? சம் கன்ஃபியூஷன் இஸ் தேர். நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் என்னாச்சு, சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆனது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுது,
மானிட்டரிங் அலாரம் டார்கெட். ஓகேங்களா? என்ன பண்ணுது? அலாரம் வந்து பார்த்தா டார்கெட் பண்ணுது. டார்கெட் பண்ணிட்டு 2 தடவை பாருங்க. நான் வந்து அங்க டைமிங் ரொம்ப கம்மியா குடுத்துட்டேன். நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் மானிட்டர் கொடுத்தோம் இல்லைங்களா? அங்க எவ்வளவு செகண்ட்ஸ் கொடுத்திருந்தேன்? 60 செகண்ட்ஸ்க்குள்ளார கொடுத்திருந்தேன். அது உடனே போய் செக் பண்ணிட்டே இருந்ததால 2 அலாரம் எத்தனை அலாரம் ட்ரிகர் ஆயிருக்கு பாருங்க. 2 மானிட்டரிங் அலாரம் ட்ரிகர் ஆயிருக்கு. கரெக்ட்டா? 3 ட்ரிகர் ஆயிருக்கு. பாலிசி பேஸ் பண்ணி. ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து அட் எ டைம்ல 3 கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் கிரியேட் ஆகாது. ஏன்னா இது நெக்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ணும்போது ரெக்வயர்ட் கெப்பாசிட்டி இருக்கும். சோ இட் வில் பி எண்டட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6. நான் மேக்ஸிமம் கொடுத்தனா மேக்ஸிமம் 10 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? சோ இட் வில் பி ஹிட்டிங். ஓகேங்களா? இப்போ நீங்க ஜஸ்ட் இது கிரியேட் ஆயிட்டே இருக்கும். 10 மேக்ஸ் வந்த உடனே இட் வில் பி ஸ்டாப்பிங். ஓகேங்களா? For that I need some modification in this auto scaling. இங்க பாருங்க டிசைட் கெப்பாசிட்டி எவ்வளவு கொடுத்துருக்கேன். அதனாலதான் அது கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. நம்ம தப்பு பண்ணலன்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆகாது. ஓகேங்களா? நான் டிசைட் 1 கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்கா அடிச்சு நின்று. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவும் நான் கொடுக்கல. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றேன்? ஆட்டோ ஸ்கேலிங் எவ்வளவு ரன்னிங்ல இருக்கான் எல்லாரையும் பிடிச்சி டெலிட் பண்ணி விடுறேன். டெர்மினேட் எல்லா பசங்களும் டெர்மினேட். ஓகேங்களா? இப்போ எவ்வளவு கொடுத்துருக்கேன்? அதுதான் ஃபர்ஸ்டே கேட்டேன். டிசைட் கெப்பாசிட்டி நான் 10 கொடுத்தேனா அப்படின்ட்டு. டேட் ஆகலையா நீ? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இனிஷியலைஸ் ஆகிட்டே இருக்கான் பாருங்க. ஏன்னா அந்த அலாரம் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க என்னதான் டெர்மினேட் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த 9 இன்ஸ்டன்ஸை அவன் கிரியேட் பண்ற வரைக்கும் அடங்கவே மாட்டான். கிரியேட் பண்ணிட்டே இருப்பான் டிசைட் இன்ஸ்டன்ஸ். புரியுதுங்களா? நான் தப்பா ஒரு கான்ஃபிகரேஷன் இங்க 2 கொடுக்கறதுக்கு பதிலா 9 கொடுத்தேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 2 தான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஆனா கொடுக்கும்போது 9 கொடுத்துட்டு இருக்கான். அதனால அவன் என்ன பண்றான்? ஒரு அவன் செக் பண்றான். டிசைட் கெப்பாசிட்டியை செக் பண்றான். ஓகேங்களா? மினிமம் எத்தனை இருக்கணும்னு சொல்லியிருந்தான்? 2 இருக்கணும்னு சொல்லியிருந்தான். மினிமம் 2 இருந்த வரைக்கும் அவன் கிரியேட் பண்ணல. ஒரே ஒரு சர்வரை நான் டெர்மினேட் பண்ண உடனே என்ன பண்ணிட்டான்? ட்ரிகர் ஆகி 9 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றான். 9 சர்வரை கிரியேட் பண்றான். ஓகேங்களா? நீங்க கிளியருங்களா? கிளியர். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வர் தான் இதுக்கப்புறம் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா பண்ணலாம். ஜஸ்ட் ஆக்டிவிட்டி வேணா போயிட்டு பாருங்க. எல்லாமே டெர்மினேட்டிங்க்கு வருது பாருங்க. நான் டெர்மினேட் பண்ணாங்களா அதுவும் மானிட்டர் ஆகுது பாருங்க. இந்த நம்மளோட ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா யூஸ் பண்ணதை நான் டெர்மினேட் பண்ணிருக்கேன். அதுவும் வருது. இங்க பாருங்க மறுபடியும் என்ன பண்றான் பாருங்க. லான்ச்சிங் ஏ நியூ இன்ஸ்டன்ஸ். ஏன்றது மினிமம் நாம எவ்வளவு சொல்லியிருந்தோம் அதுக்கான இன்ஸ்டன்ஸை இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் இன்கேஸ் இதுக்கப்புறம் நான் இங்க லான்ச் ஆகுது இல்லைங்களா? இந்த ஒரு இன்ஸ்டன்ஸை நான் வந்து பாத்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணனா மறுபடியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா டிசைட் இன்ஸ்டன்ஸ்ல நீங்க எவ்வளவு கவுண்ட் கொடுக்குறீங்களோ அதை தான் அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க எடுத்துக்கோம். ஓகே, டிசைட் 2 தான் எடுத்துக்கேன். ஸோ 2 தான் நெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஸ்டில் நோ கிளியருங்களா? இது ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஸ்கேலிங் லோட் பேலன்ஸரும் நீங்க மேபி கேட்கலாம் உங்களோட இன்டர்வியூ. நீங்க வந்து 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கீங்க. நீங்க ரியலாவே லோட் பேலன்சர் ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்படி கேட்கறோம்னு இருக்கலாம். ரியல் டைம்ல அவங்களுக்கே தெரியும் ஒரு 6+ ஆர் 10+ இருக்கவங்களுக்கு தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்றதுக்கான சான்சஸ் வரும். ஏன்னா இட்ஸ் என்ன சொல்றது ஆர்கிடெக்ட் பண்ண வேண்டிய வேலை. பட் நீங்க அந்த மாதிரி இன்கேஸ் அவன் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா கேட்டானா எனக்கு தெரியும் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இன்கேஸ் அவன் டவுட்ஃபுல்லா கேட்டானா இந்த மாதிரி நீங்க மாத்திடுங்க. எப்படி சொல்லலாம்னா இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டீம் லீடு வந்து பாத்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு இன்வால்வ் ஆயிருந்தாரு. இன்வால்வ் ஆயிருக்கும் போது நான் ஜஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணேன். நானும் லேர்ன் பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். என்னையும் அந்த டீம்ல ஆட் பண்ணாரு. ஸோ ஐ கெட் அ பெட்டர் ஐடியா. அதுக்கப்புறமா அவர் பண்றதை பார்த்துட்டு நான் பிஓசி லெவல்ல நான் பண்ணி கொடுத்தேன். பிஓசி பண்ணியிருக்கேன். பிஓசி பண்ணிட்டு என்னுடைய ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகேங்களா?
நான் ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் அவன் இந்த மாதிரி கேட்டானா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவனுக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கு. ஏன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளார இருக்கவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. அப்ப இவன் படிச்சிருப்பானா? படிச்சிருந்தாலும் நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒர்க் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? அவனுக்கு சம்டைம்ஸ் டவுட் வரலாம். அப்படி டவுட் வந்துச்சுன்னா டவுட் வந்து கேட்டானா இந்த மாதிரி நீங்க சொல்லிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? இப்போ வரையும் இல்ல. ஒர்க் பண்ணும்போது வரும்போது. ஓகேங்க. ஓகேங்க. தென் we have a class for Wednesday. ஓகேங்களா? Wednesday தான் நம்ம கிளாஸ். ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? I just stopped my